ஓம் சாந்தி. 25/5/2017 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஆத்மாவிடம் இருக்கணும். நடந்து சுற்றியபடி என்ன பயிற்சி பண்ணணும்? நான் ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த ஆத்ம உணர்வு எழுப்புறதுக்கான அந்த கவனமும் அன்பு வச்சாலும் அந்த ஆத்மா கீழான நிலையில் இருக்குது, மேலான நிலை சத்தியுகத்துக்கு தேவையான அனைத்து குணங்களும் நிரம்பணும். அந்த எண்ணத்தோடு பேசிகிட்டு இருக்கணும், ஆத்மான்ற உணர்வோடு. நான் எந்த கெட்ட காரியத்தையும் செய்யக்கூடாது, கர்மத்தின் விதியிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கணும். கேள்வி: தந்தை மூலமாக படைக்கப்பட்ட யஜ்யம் எதுவரை நடந்துட்டு இருக்குதோ அது வரைக்கும் பிராமணர்கள் அப்பாவுடைய ஒரு கட்டளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது என்ன கட்டளை? என்ன கட்டளை? கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். எதுவரை ருத்ர யஜ்யம் நடந்துட்டு இருக்குதோ குழந்தைகளே, அதுவரை நீங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருக்கணும். பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மா குமாரிகள். ஒருபோதும் விகாரத்தில் செல்லக்கூடாது சொல்லலை, செல்ல முடியாது. சகோதரன் சகோதரி எப்படி விகாரத்தில் போக முடியும்? இந்த பிறவி ஃபுல்லாக நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தை தானே, திடீர்னு மாறிடுதா? அப்போ இந்த பிறவி ஃபுல்லாக சகோதரன் சகோதரி தான். யாராவது இந்த கட்டளையை மீறி நடந்தீங்க, மிகவும் கடுமையான தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள். யாருக்குள்ளையாவது கோபத்தின் பூதம் இருந்தா அவங்க பிராமணர்களே கிடையாது. பிராமணர்கள் ஆத்மாபிமானியாக இருக்கணும். ஒருபோதும் எந்த விதமான விகாரத்தின் வசப்படக்கூடாது. பிராமணர்கள்னா யார்? வனவாசத்தில் இருக்கிற சீதை ராவணனுடைய இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் ராவணன்கிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க, அணிகள், அவன் என்னென்னமோ மயக்கிறதுக்கு கொடுத்து பார்ப்பான். ஸோ அது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. பிராமணர்களுடைய நினைவு தான் அங்கே சீதை இல்லையா? ஆத்ம அபிமானியாக இருக்கணும். அப்போ என்னது இதெல்லாம் நகை போட்டுக்குன்னு சொல்கிறது? என்னது? உடம்பு ஞாபகப்படுத்துறதுக்கு இல்லையா? எந்த விதமான விகாரத்தின் வசப்படக்கூடாது, ஆத்ம அபிமானியாக இருக்கணும். கோபம் வந்துச்சுன்னா நீ பிராமணனே கிடையாதுன்ட்டார். கொஞ்சம் பிராமணன்லாம் கிடையாது, பாதி பிராமணன்லாம் கிடையாது, பிராமணனே கிடையாது, அவ்வளோதான், செத்து போயாச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? சூப்பரான பாடல். ஓ தூர தேசத்து பிரயாணியே பாபாவே, ஓம் சாந்தி. தூர தேசத்தின் பிரயாணியை பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. வராரு, ஞானத்தை கொடுக்குறாரு, போகிறார். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? ஒரு பிரதர் கேட்டிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாவம், அவர் ஜென்ரல் வீடியோவை பார்க்குறாரு. முரளி வீடியோ பாருங்கன்னா பார்க்காமலே கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஃபஸ்ட்டு சொன்னார், என்னமோ ஒன்று கேட்டார். அப்போ நான் முரளி வீடியோ பாருங்கண்ணா. அப்புறம் ஒன்று சொல்கிறார், என்னுடைய குருவை வந்து பாருங்கள், என் குரு எவ்வளோ அற்புதம் பண்ணுறாப்பாங்க, நீங்கள் ஒன்றும் வீடியோ போய் சொல்ல தேவையில்ல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னாரு. எதுவும் ரிப்ளை பண்ணல. மறுபடியும் நான் அதே முரளி வீடியோ பாருங்கன்னு. இப்போ அப்போ அந்த ஆத்மாவுக்கு வந்து அங்கே திருப்தி இல்லை. ஆனால் அது ஏதோ உண்மை, அந்த குருன்னு நம்பிட்டு இருக்காரு. பட் திருப்தி இல்லாதனால தான் திரும்ப இங்கே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம் மூணுத்தையும் இணைச்சி புதுசாக ஒரு மதத்தை உருவாக்க போகிறீங்களா அப்படி கேட்குறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு, அதான் அப்போ நம்மளை தவிர யாருக்கும் தெரியாது, தூர தேசத்துலேருந்து கடவுளே வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிறாருன்னு இல்லையா? பரந்தாமத்தில் வாசம் செய்யும் பரமபிதா பரமாத்மாவே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பரலோகத்தை விட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? பிதான்னு கூட சொல்கிறாங்க, அப்பான்னு சொல்கிறாங்க.
ஆனால் அவருடைய ரூபம் என்ன, ஆத்மானா என்ன தெரியாது. பரமாத்மா சொல்கிறாங்கல்ல, பரமாத்மானா கிருஷ்ணர்ன்றாங்க. அப்போ பரமாத்மானா என்ன அர்த்தமே தெரியாமல் சொல்கிறாங்க. ஆத்மான்னு சொல்லி சொல்கிறாங்க, அப்போ எப்படி அது கிருஷ்ணராக இருக்க முடியும்? உடலே எடுக்காதவருக்கு தான் ஆத்மானே பேர் வைக்க முடியும், உயர்ந்த ஆத்மான்ட்டு. இப்போ ஆத்மானா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, ரூபமும் தெரியாது. அப்பான்னு சொல்கிறாங்க, அப்பா எப்படி இருப்பாருன்னே தெரியல. அப்போ சும்மா ஏதோ சொல்கிறாங்க, மந்திரம் சொல்கிற மாதிரி. புரியாத பாஷையில் மந்திரம் சொல்கிறதும் நீங்கள் அப்பான்னு உண்மையிலே தெரிஞ்சிக்காமலே அப்பான்னு சொல்கிறதும் ஒன்று தான் இல்லையா? ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரத்தை போல இருக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பிரதர் சொல்கிறாரு, நான் 1 வருஷமாக இவருடைய வீடியோவை பார்க்குறேன். இவர் மாயையின் வசமாகி புருவமத்தியிலன்னு ஒரே விஷயத்தை எல்லாருக்குள்ளேயும் பதிய வைக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறேன். அப்போ எனக்கு சந்தோஷம், அப்பாடா இதை பதிய வைக்கிறோன்னாவது அவருக்கு புரியுது இல்லையா? அப்போ அது பதிஞ்சிச்சு. இப்போ பாபா சொல்றாரு, புருவ மத்தியில் நட்சத்திரத்தை மாதிரி இருக்கக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆத்மா. அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. நம்முடைய ஆத்மாவில் 84 பிறவிகளுடைய நடிப்பு அடங்கி இருக்குது. இந்த விஷயங்களுடைய ஞானம் கொஞ்சம் கூட கிடையாது. இந்த சரீரத்தில் எப்படி பிரவேசம் ஆகுதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. எப்போ கர்ப்பத்துக்குள்ள அந்த குழந்தையுடைய அசைவு உணரப்படுதோ அப்பதான் ஆத்மா பிரவேசமாகி இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வரும். பரமபிதா பரமாத்மான்னு சொல்றாங்க, அதை சொல்றதும் ஆத்மா தான் சொல்லுது, பிதான்னு. சொல்றாங்க, இப்ப கூப்பிடுறாங்க, பரந்தாமத்தில் வாசம் செய்யக்கூடியவரே, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அப்படின்னாலே வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனால் யார் வருவான்னு கேட்டால் இயேசு வருவார்னு சொல்லிடுறாங்க. பரலோகத்தில் பரமபிதாவே எங்களை மன்னியும்னா அங்கேருந்தே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா? வருவார் இல்லை. ஸோ அது அவங்களுக்கு தெரியல. பிதான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியல. பிதாவும் மகனும் ஒன்று தான், 3 சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருடைய ரூபம் என்ன, ஆத்மா புருவ மத்தியில் இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நட்சத்திரம் மாதிரின்னு கூட சொல்லிடுறாங்க. ஆனால் அதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு ஆத்மா பார்க்கறதுனால ஒன்றுமே கிடையாது. அது ஆத்ம பயிற்சியுமே கிடையாது. அப்போ என்ன ஆத்ம பயிற்சி? 84 பிறவி அதில் அடங்கி இருக்குது. தூய்மையான நடிப்பை நடித்து இப்போ கழிச்சு போச்சு. எப்படி ஒருத்தன் நல்லா இருக்கும் போதெல்லாம் அன்பாக இருந்துட்டு நைட்டு தண்ணி அடிச்சுட்டு தாறுமாறாக பேசுகிறானோ அது அவனுடைய உண்மையான குணம் கிடையாது. காலையிலேருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அவன் உண்மையிலே நல்லவன்ட்டு இல்லையா? அதே மாதிரி ஆத்ம பயிற்சினா என்ன அர்த்தம்? 84 பிறவியில் முக்கால்வாசி அது நல்ல நடிப்பு தான் நடிச்சுது. இப்போ சமீபமாக அது கெட்டு போயிருக்கு. அது ஒரு தண்ணி அடித்த ஒரு போதை மாதிரி. அது தண்ணி மாயாவுடைய தப்பு தவிர அவங்களது கிடையாதுன்னு நினச்சாதான் பரிசுத்த ஆத்மாவை பார்ப்பீங்க இல்லையா? ஆனால் அது யாருக்கும் தெரியாது. 84 பிறவி நடிப்பு அடங்கி இருக்குது. அது நடிப்புக்கு அது கட்டுப்பட்டும் இருக்குது. நடிச்சு தான் ஆகணும் இல்லையா? அது யாரும் எதுவும் செய்ய முடியாது. எப்படி இந்த ஆத்மா பிரவேசிக்குது எல்லாம்னு சொல்லுவாங்க. உயிரை கொடுத்ததே அப்பா அம்மா தான், அப்புறம் தான் கடவுள்னுவாங்க. அப்பா அம்மாவை கொடுத்தா அங்கே உயிரா இல்லையா? அப்போ தெரியல. அந்த உடல் வளர்ந்து 3 மாதம் கழிச்சு தான் அது உள்ளே வருதுன்னே தெரியல அவங்களுக்கு. எப்படி பிரவேசம் ஆகுதுன்னே தெரியல அவங்களுக்கு. இப்போ பாபா சொல்றாரு, அந்த கை கால் உள்ள அசைறது தெரியுது பாருங்க வயிற்றுல, அப்போ தான் உள்ள பிரவேசமாக இருக்குதுன்னே தெரியும். ஆனால் அதுவும் கரெக்டாக துல்லியமாக எப்போ பிரவேசமாச்சுன்னு தெரியாது. தெரிஞ்சால் அதுக்கு தான் அந்த டேட்டு தான் உண்மையிலே பிறந்த நாள் இல்லையா? ஏற்கனவே இருந்த உடலுக்குள்ள பிரவேசமாக இருந்தது அது எப்படி இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு,
பரமபிதா பரமாத்மான்னு சொல்றாங்க. ஆனா சொல்றது ஆத்மான்னு அவங்களுக்கே தெரியல இல்லையா? அந்த பிதா யாரோட பிதா? ஆத்மாவுடைய பிதா, ஆத்ம பிதா அவர். இந்த சரீரம் லௌகிக பிதாவினுடையதுன்னு ஆத்மாவுக்கு தெரியும். சூப்பர் இல்லையா? இந்த சரீரத்துக்கு தான் அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அப்பா கிட்ட இருக்கிற வியாதி வரும் குழந்தைக்கு ஜெனட்டிக்கலா, அது வரும், உருவம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதுவுமே இதோடைய கர்ம கணக்கின் அடிப்படையில தான் வருது. நம்முடைய ஆத்மாவின் தந்தை அந்த நிராகாரமானவர் எப்படி சரீரத்தின் தந்தை கொடுத்தாரோ அதே மாதிரி ஆத்மாவின் தந்தை ஆத்மாவை மாதிரியே உடலற்றவர் தான், நிராகாரமானவர். ஏன்னா நம்மள மாதிரி தானே நம்ம அப்பாவும் புள்ளி சொரூபமா தானே இருப்பாரு. ஆனா அவருடைய மகிமை கூட கரெக்டா பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? பூஜ்யத்தில் இருந்து கொண்டு ராஜ்யம் செய்பவனே. அப்ப அவ்வளவு சின்ன புள்ளி இல்லையா? பூஜ்யம்னா புள்ளின்னு அர்த்தம் இருக்குது ஹிந்தியில. இப்ப பாபா சொல்றாரு, மனித சிருஷ்டியுடைய விதை வடிவம் ஞானக்கடல் பதித பாவனர்னும் பாடுறாங்க. கீதையில இருக்குது, விதை வடிவமாக இறைவன் இருக்கிறாருன்னு இருக்குது. சிருஷ்டி மரத்தின் தலைகே சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஞானம் நிறைந்தவர் அதுவும் பாடுறாங்க. பதித்த பாவன ராஜாராம் அதுவும் பாடுறாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய உருவம் இறைவன் அல்லது எவ்வளவு சின்ன உருவம் அது யாருடைய புத்தியிலுமே பதிய மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு எவ்வளோ பெருசு தெரியுமா அவர் அப்படி சொல்றாங்க. அதுதான் 3 உலகத்தையும் அவர் காலாலே அளந்தாரு. அப்ப என்ன அர்த்தம்? எங்கும் பரவி கிடக்கிறாரு அப்படி வந்துடுது. இப்ப பாபா சொல்றாரு, நம்ம ஆத்மா என்னன்னு உங்க புத்தியில கூட இதுக்கு முன்னாடி கிடையாதுதான். அதனால நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்காதீங்க. அதனால மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? அவங்க அப்படி புத்திசாலித்தனமா பேசும்போது நம்மளும் இப்படி தானே இருந்தோம், நம்மள உதாசீனப்படுத்தி இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும் பாபா? அதனால அதே கருணை இருக்கணும். நம்ம எவ்வளவு விதண்டாவாதம் பேசியிருப்போம் இல்லையா? இப்போ பாபா சார் ஓ பரமபிதா அப்படின்னு பரமபிதாவை நினைவு செஞ்சுட்டே இருந்தோம், எதுவுமே தெரிஞ்சுக்காமலே. பரமபிதா 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 சொல்லிட்டு இருந்தோம். ஐயனே அப்பா, அம்மையும் அப்பனே அப்படின்லாம் பாடிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எப்படி அப்பா, எப்படி அம்மா எதுவுமே தெரியாது. எப்படி பரம் ஆத்மா, தந்தை நிராகாரமானவராச்சு, அவர் எப்படி பதித்த பாவனரா நம்மளை ஆக்குறாரு? நான் மாயாஜாலமா செய்யறாரு தெரியாது. எப்படி தூய்மையாக்குவார்? திடீர்னு போய் கோயில் முன்னாடி போய் தரிசனம் கிடைச்ச உடனே தூய்மை ஆயிடுமா இல்லையா? அப்ப கஷ்டங்கள் நீங்கணும்னு கோயிலுக்கு போனீங்கன்னா அப்ப உடனடியாக உங்க பாவம் அழிஞ்சாதான் கஷ்டம் நீங்கும். அது எப்படி நடக்கும்? சரி, இந்த குழந்தை ஏதோ ஒரு அற்ப கால தேவைக்காக வந்துருக்குதே, சரிப்பா நீ நினைச்சதை அடையட்டும், அல்ப கால பலன். ஆனா அது அடைஞ்சதுனால தான் இன்னும் ஒரு பெரிய துக்கமே வரும் இல்லையா? இப்ப ஏன்னா அவரே கொடுக்கல, இந்த குழந்தை தவம் கிடக்குது, அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? பாவனை. அதே மாதிரி தான் சாட்சாத்காரம் ஆகணும்ன்ட்டு தவம் கிடக்குது, சாட்சாத்காரம் ஆகுது, அகங்காரம் வந்துடுது, தனக்கு தானே குழியை தோண்டிக்குது. யார் எது சொன்னாலும் கேட்கறதில்ல. எனக்கு சிவன் ஏற்கனவே வந்துட்டாரு, எங்க வந்து உள்ள வந்துருக்கிறாராம், என்ன பண்றது? இப்ப பாபா சொல்றாரு, தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குறதுக்கு கண்டிப்பா இங்கத்தான் பாபா வர வேண்டியிருக்கு. எங்க தூய்மையற்றவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த காலத்துல தான் அவர் வருவார். தூய்மையற்றவர்கள் எந்த காலத்துல இருக்கிறாங்க? கலியுக இறுதியில இருக்கிறாங்க. சத்தியுகத்துல வந்து என்ன தூய்மைப்படுத்துறது இல்லையா? எப்படி நம்ம ஆத்மா சரீரத்துல இருக்குதோ அதே மாதிரி அப்பாவும் நிராகாரரா தான் இருக்கார். இருந்தாலும் இந்த பூமிக்கு அவர் கண்டிப்பா ஒரு சரீரத்துல தான் வர வேண்டியிருக்கு.
சரீரத்தில் வரதைத்தான் பிறவின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? இவர் திவ்ய பிறவி, கர்ப்பத்தில் வரல, அதனால திவ்ய பிறவி அப்படியே பிரவேசிக்கிறார். அதோடைய அடையாளமாக தான் சிவராத்திரி சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் எப்போ வந்தார் தெரியாமலே கொண்டாடுறாங்க. அதேமாரி வந்துட்டாரு, தூய்மை ஆக்குறாரு. எப்படி தூய்மை ஆக்குறார் அதுவும் தெரியாது. பக்தியில் கூட எல்லாருமே சொல்லுவாங்க முக்தி கடவுள் சிவன். கரெக்ட் தானே? சிவன் தான் முக்தி கொடுப்பாருன்னுவாங்க. முக்தி எப்போ கொடுப்பாரு இல்லையா? முக்தி கொடுக்குறாருன்னா பாவத்தை எரித்தால்தான், பாவத்தை எரித்தால்தான் முக்தி இல்லையா? சும்மா தப்பிச்சு போயிடலாமா? தப்பிச்சு போக விட்டுருமா நாடகம்? பாவத்தை எரிச்சாதான் முக்தி கிடைக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ பாருங்களா, நிறைய ராமாயண மகாபாரதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை வந்து ஒரு அசுரனை கொலை பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்கன்னா முக்தி கொடுத்துட்டாருன்னுவாங்க. அப்போ என்னன்னா பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சா முக்தி. அது ஒரு வழி இருக்குது, அல்லது யோக பலத்தினால எப்படியோ ஒன்று கணக்கு முடிக்கணும், அவ்வளோதான். எப்படி தூய்மையாக்குறார்? எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து தான் அவர் முக்தி கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒன்றும் மகிமை இருக்காது. தண்டனை இல்லாமல் தப்பிக்கிற வழி இருந்தால் தான் இல்லையா மகிமை இருக்கும். ஆனால் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா அதனால தெரியாத காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுறாங்க. தேடி தேடி பார்த்தாங்க, எங்கேயும் கிடைக்கல, எல்லா இடத்துலையும் இருக்காரு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போயிடுச்சு. வெளியில் தேடாதீங்க, இனிமேல்ட்டு உள்ளே தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்காட்சியிலையோ அல்ல வேற எங்கே வேணாலும் நீங்கள் சொற்பொழிவாற்றுறதுக்கு போனீங்கன்னா முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். அதுதான் மெயின். முதல்ல அப்பாவை நினைக்கிறதோ முதல் 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சுட்டே மற்றதுக்கு போங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது கேட்காது. கண் இங்கே தான் பார்த்துட்ருக்கோம், புத்தி அங்கே ஈடுபடாது எல்லா ஆத்மாவுக்கும். ஏதோ ஒரு சில ஆத்மா தான் ரொம்ப பாவனையாக கேட்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் இதை சொல்லிடணும். அவங்களுடைய அல்பகால சந்தோஷத்தை அடையிறதுக்கு இதுன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாருக்கும் அல்பகால தேவை பூர்த்தி ஆனால் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்றா, நம்ம உயிர் இருக்குது, அதோடைய சக்தி இருந்துட்டோம், இறைவனை நினச்சா கிடைக்கும். ஸோ உயிரோடைய அப்பா ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாரு, இந்த இடத்துல ஜொலிக்கிறாரு, நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிருஷ்டி சக்கரத்தை நாடி பிடிச்சி சொல்லணுமா வேண்டாமா, அப்படியே சொல்லணும், எவ்வளோ சொல்லணுன்றது நீங்கள் கணிச்சு சொல்லணும். அதிக நேரம் வீணாக்கக்கூடாது. ஆத்மா புருவ மத்தியில் இருக்குது, அதில் தான் எல்லா சமஸ்காரமும் இருக்குது. சரீரம் அழிஞ்சு போயிடுது. என்னென்னலாம் காரியத்தை இந்த ஆத்மா செய்யுதோ அல்லது அந்த சரீரம் செய்யுதோ அதை எல்லாத்தையும் உள்ள இருந்து செஞ்சுட்டு இருந்தது யாரு? ஆத்மா தான். அதனால அதோட தண்டனையோ அல்லது பலனையோ ஆத்மா தான் அனுபவிக்கும். அந்த சரீரத்தில் விட்டு தப்பிச்சிடலாமா? தற்கொலை பண்ணிட்டா தப்பிச்சிடுவாங்களா எல்லா துக்கத்துலேருந்தும்? இன்னும் அதோட மோசமான பிறவில தான் போய் மாட்டுவாங்க. கர்ப்பத்திலே ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? ஏன்டா அந்த உடம்பு விட்டோன்னு நினைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பாபாசரர் சரீரத்துடைய கர்மேந்திரியங்களே ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் செயல்படுது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆத்மாவின் ஆதாரத்தில் தான் அந்த சரீரமே உங்களுக்கு கிடைக்குது. என்ன உள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க, புண்ணியமா பாவமா, அதுக்கேற்ற சரீரத்தை தான் அது எடுக்குது. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஹேண்டிகேப்டு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? உடல் ஊனமுற்றவங்க 2-3 பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படியா? சரி, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் கூட்டு கலவானி இல்லை, ஒன்றா ஒரே குடும்பத்தில் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் மாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சகோதரர்களாக இருந்து கூட தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுவும் இருக்குது இல்லையா? ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி கூட ஏதாவது தவறான காரியம் பண்ணியிருக்கலாம், அல்லது வெவ்வேறுத்தவங்க இருந்தாலும் அப்படி இருக்கலாம். ஆனால்
ஆத்மாவுடைய ஆதாரத்தில் தான் கர்மேந்திரியம் செயல்படுது. அதனால் ஆத்மாவுக்கு தான் தண்டனை. உடம்பு விட்டுட்டு வந்தாலும் ஆத்மா அங்கே உதவாங்கும் இல்லையா? ஏன்னா உங்கள் கர்மேந்திரியம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆத்மாவில் நீங்கள் அழுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அழுக்கான காரியம் தான் கர்மேந்திரியம் பண்ணும். ஆத்மா இரவில் அசரீரி ஆகிடுது. உடல் உணர்வே இல்லாமல் தானே தூங்குறோம். அதனால் இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கனவுல. வேற ஏதோ ஒரு உடல் எடுத்து வேற ஏதோ ஒரு நடிப்பு நடிச்சிட்டு இருக்கோம். அது இப்போ இந்த இல்லையா, அப்போ அசரீரி ஆகிட்டாரு. அதை பகல அப்படியே நெச்சமால அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உடல் மட்டும் தெரியாது. கரெக்டாக நம்ம உடல் தெரியாது, நம்ம என்ன உடலாக இருக்கிறோன்னு தெரியாது, ஆனால் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ அதே மாதிரியே முழிச்சிட்டு இருக்கும்போதே இருங்க. சத்தியுகத்தின் காட்சியை மனக்கண்ணால் உங்கள் புத்தியின் சக்தியினால் பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லா ஆத்மாவும் சத்தியுகத்திலேருந்து வந்த ஆத்மா தானே, அப்படி பாருங்க. அஞ்ஞானியாக இருந்தாலும் அப்படியே பாருங்க, பார்க்கவாவது அவங்க வரட்டுமே இல்லை. இன்று நான் நல்லா ஓய்வு எடுத்தேன், இன்னைக்கு எனக்கு ஓய்வே கிடைக்கல, இந்த சரீரத்தின் மூலமாக நான் இந்த வேலையை செய்கிறேன். இது எல்லாமே ஆத்மா தான் சொல்லுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாபா ஆத்மா பயிற்சியும் ஆத்மாவை பற்றிய ஞானத்தையே சொல்லின்னு இருக்காரு இன்னைக்கு வாணியில். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது இல்லையா? அந்த ஆத்ம உணர்வில் அதை வைத்தே நாம் சிந்திக்கணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்படி பழக்கமாகிடணும். எப்படி? ஆத்மா நான் பண்ண நிறைய பாபா குழந்தைங்களுக்கு உங்கள் வயசு என்ன பிரதர் அப்படின்னா, இந்த உடலுடைய வயசு அப்படி சொல்லுவாங்க. எவ்வளோ தெளிவாக இல்லையா? டக்குன்னு 64 சொல்ல மாட்டாங்க. இந்த உடம்புடைய வயசு 64. அப்போ பிரித்து இருக்கிறாங்க ஒரு செகண்ட்லையும் இல்லையா? அப்படி பழக்கமாக இன்னும் உங்களுக்கு ஆத்மா தான் அனைத்தும் செய்து. ஆத்மான்னு கூப்பிட்றது செம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். நிறைய மாதாஜி பிரதர்ஸ் அப்படி கூப்பிடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஆத்மா நல்ல பயிற்சி இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, ஆத்மா தான் எல்லாமே செய்யுது. சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியே போச்சுனாலே அது பிணம். சரீரம் என்ன ஆயிடுது? பிணம் ஆயிடுது. எதுக்கும் உதவாததாக ஆகிடுது. ஆத்மா இருக்கிறவரையும் தான் அவருக்கு மரியாதை. அடுத்தது அந்த சரீரத்தை என்னன்னு சொல்கிறாங்க? பிணம். அது மட்டும் இல்லை, ஆத்மா எதுக்கும் உதவாததாகிடுது. அந்த உடம்பு வச்சு என்ன பண்ண முடியும்? அது என்ன வேணாலும் உயிரோடு இருக்கும்போது காரியம் சாதிச்சுட்டு இருக்கட்டும்பா. உலகத்தின் மிக உயர்ந்த பதவியை கூட வகிக்கட்டும் அந்த ஆத்மா. ஆத்மா பிரிஞ்சப்புறம் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? சூப்பர் இல்லையா? ஆத்மா வெளியேறிவிட்டால் சரீரத்தில் துர்நாற்றம் வீச தொடங்கி விடுகிறது. சரீரத்தை எடுத்து சென்று எரிக்கின்றனர். அவர் அப்படியே அந்த தங்க பஸ்பம் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், பயங்கர வாசனை திரவியங்கள்லேயே போட்டு வாழ்ந்தவராக இருக்கட்டும், ஆத்மா போனவொடனே நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும், எரிச்சிடுவாங்க. அதனால் சொல்கிறார் பாபா, உண்மையிலே உங்களுடைய அன்பு ஆத்மா கிட்ட, சரீரத்துக்கிட்ட இல்லை. இதே ஆத்மா முந்தைய பிறவியில் என்ன வந்துச்சு, அடுத்த பிறவியில் என்னவா இருக்கும், அப்படி யோசித்து பழகுங்க. இப்போ நடிப்பு பாவம், கலியுகத்தில் எல்லாருமே கொஞ்சம் மோசமான நடிப்பு தான் நடிப்பாங்க. ஆனால் தேவதையாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு இல்லையா? அதனால் அன்பை ஆத்மா மேலே வைங்க. மீண்டும் அந்த மாதிரி ஆக்கணுன்ற அந்த இப்போ என்ன பண்ணாலும் நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. அது ஆத்மான்னு பார்த்தா தான் உங்களால் முடியும். அதனால் ஆத்மா கிட்டத்தான் உங்களுடைய அன்பு. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு அகங்காரம் இருக்கணும். என்ன அகங்காரம்? நான் ஆத்மான்னு சுத்தமான அபிமானம் இருக்கணும் இல்லை? தேக அபிமானம் அது அசுத்த அபிமானம். தேகம் நினைக்கிறதே அசுத்த அபிமானம். ஆத்மான்றது சுத்த அபிமானம். அது உங்களுக்கு இருக்கணும். ஒரு பிரதர் சொல்கிறாரு, பிரதர் குளிக்கும்போது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு குளிங்க பிரதர், உங்களே சிவலிங்கமாக நினச்சி. ஏன்னா சிவலிங்கம் ஒரு பரமாத்மாவுடைய நினைவு. ஸோ அது சூப்பர் இல்லை? அது அந்த நினைவில் நம்ம குளிக்கும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ
நம்ம மனநிலையே வேற மாதிரி இருக்குது. ரொம்ப புனிதமானவங்க மாதிரி நம்மளை நம்மளே ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, முற்றிலும் ஆத்ம அபிமானி ஆகணும். இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் போடுற முயற்சி எல்லாமே இதுக்கு தான். தேகத்தை ஃபுல்லாக மறக்கிறதுக்கு. ஏன் டெஸ்ட் பேப்பர் வருது? தேகம் நீன்னு சொல்லிகிட்டே இருக்குது. அதான் டெஸ்ட் பேப்பர். மனம் சொல்லுது இல்லையா, ஒரு அது எந்த விதமான மாயாவின் ரூபமும் அதோடைய ஒரே எய்மின்னா உங்களை உடம்பு நம்ப வைக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும், சீதையை ஒரு அரைக்கி சொல்லிகிட்டே இருப்பா, இந்த பட்டுப்படையை அணிஞ்சுக்கோ, இதை அணிஞ்சுக்கோ, நீ ராவணனுக்கு மனைவியானா உலகத்தின் அதிபதி. அப்போ அவ சொல்லுவா, இன்னொரு வார்த்தை பேசினா நாக்கு அறுத்து எறிஞ்சிடுவேன் அப்படின்வா. ஸோ அப்போ அது இன்னும் எங்கே இருக்குது அந்த அரைக்கி? எண்ணங்கள், பழைய சமஸ்காரம். அப்போ நாம் அதை அதட்டணும் இல்லையா? அப்போ சீதையை சுற்றி அரைக்கி இங்கே காவலுக்கு இருப்பாங்க தெரியுமா, அசோகவனத்தில். அது என்னது? எண்ணங்கள் மிரட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா முயற்சி எல்லாம் இதில் தான் இருக்குது. நான் ஆத்மா, நம்ப மாட்டேன். யாரை பார்த்து தேகன்ற? ஆத்மாவாகிய நான் இந்த கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. இல்லைன்னா தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். இன்னைக்கு சுகபோகமாக ஒரு பெரிய மினிஸ்டர் பையனாக இருக்கலாம், அல்லது உலகத்தின் மிகப்பெரிய இருக்கிற ஒரு பதவியாக இருக்கலாம். ஆனால் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் வேணால் அவங்க காப்பாற்றிடலாம். உடம்பு விட்டு வெளில போனால் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் பாபா சொல்கிறாரு, எந்த கெட்ட காரியமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கர்மேந்திரங்களை வச்சு பண்ணாதீங்க. அதுலேயும் குறிப்பாக ஈஸ்வரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்மேந்திரங்கள் எதுக்காக? ஈஸ்வரிய காரியங்களை செய்கிறதுக்கு, ஈஸ்வரனை நினைக்கிறது, ஈஸ்வரனுடைய ஞானத்தை ஆசைப்படுறதுக்கு. அப்படி இல்லைன்னா கடுமையான தண்டனை அனுபவிப்பீங்க. ஆனால் இந்த அனுபவத்தை எல்லாம் சரீரம் இருக்கும்போது தான் ஆத்மாவால் செய்ய முடியும். இதுதான் பெரிய விஷயம். பரந்தாமத்தில் ஆத்மா தான், ஆனால் அதுக்கு அனுபவம் ஆகாது. இதுதான் ஆச்சரியம். அதான் பாபா சொல்ற, இங்கே இருக்கும்போது இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் உங்களால் எல்லா அனுபவத்தையும் பண்ண முடியுன்றார் இல்லையா? உங்களுடைய பவரே இப்போதான் உங்களால் அனுபவம் பண்ண முடியும். சத்தியுகத்தில் அனுபவம் பண்ண முடியாது. ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாருமே நல்லவங்க. உங்களுக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்போ எல்லாரும் நல்லவங்களா இருக்கும்போது நமக்கு எப்படி சக்தி தெரியும்? டெஸ்ட் பேப்பர் வரும்போது தானே தெரியுது. அதனால பாபா சொல்றாரு, சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால துக்கத்தை அனுபவிக்க முடியாது. அதனால துக்கத்திலிருந்து, அதனால முதல்ல ஆத்ம அபிமானியாக, பிறகு பரமாத்மா அபிமானியாக ஆகணும். சூப்பரான விஷயம் இல்லையா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சரீரம் இருந்தால் தான் துக்கத்தை அனுபவிக்க முடியும். சரீரம் ஒரு சுத்தமாக வந்துட்டிங்கன்னா துக்கத்தில் தப்பிச்சிடுங்க. அதான் கர்மாதீத்த நிலை. அதை இப்போவே அடையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. எல்லாமே ஜாலியாக இருக்கும். ஏதோ ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாபா சொல்றாரு, முதல்ல என்ன ஆகணும்? ஆத்மாபிமானி, பிறகுதான் பரமாத்மா அபிமானி. உடம்பு, அதாவது இந்த உடலை நான் தனிப்பட்ட ஆத்மா இயக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல அந்த கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இந்த ஆத்மாவுக்கு கட்டளை கொடுக்குற ஒரு பரமாத்மா, அவர் கட்டளைப்படி இயக்குறார். அப்படி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் இயக்குறீங்கன்றதும் உங்களுக்கு தெரியணும். இந்த உடம்பு கிடையாது, நான் தனியாக இயக்கிட்டு இருக்கிறேன்னு இருக்கணும். நான் பரமபிதா, பரமாத்மாவுடைய குழந்தை, பரமாத்மாவே எனக்கு இந்த பிறவி கொடுத்திருக்கார். பெற்றார் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் படைப்பவர்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் அவர் எப்படி படைப்பவர்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ இல்லாத பூமியை படிச்சார் போல இருக்கு. அதனால தான் சயின்டிஸ்ட்டு அந்த நாஸ்திகவாதிகளாம் நக்கல் பண்ணுவாங்க. எங்கேருந்து படித்தார்? இல்லாத ஒன்றை படித்தார். அதான் எதுவுமே இல்லையா, அவர் எங்கேருந்து படித்தார்? அப்போ அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாது. இப்போ தான் பாபா நமக்கு சொல்கிறாரு இது எல்லாத்தையும். எப்படி படைக்கிறாரு? பழைய உலகத்தில் பழைய மனிதருக்குள்ளே பூந்து பழைய மனிதர்கள் அனைவரும் புது தேவதையாக மாத்துறாரு. இல்லாத ஒன்றை படைக்கல. ஏன்னா ஆத்மாவும் அனாதி, பரமாத்மாவும் அனாதி, இந்த டிராமாவும் அனாதி. பரமபிதா பரமாத்மா எப்படி புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார்?
பழைய உலகத்தில் எப்படி இப்போ இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட யுக்தின்னு பாருங்க. அவங்க பிரளயத்தை காட்டியிருக்கிறாங்க. ஆளிலை மேலே ஒரு பாலகன் வந்தான்னு சொல்கிறாங்க. பிறகு குழந்தை பருவத்தை காட்டுவதில்லை. இது அஞ்ஞானம்னு சொல்லப்படுது. பகவான் சாஸ்திரங்களை உருவாக்கினார்னு சொல்கிறாங்க. வியாசர் ஒன்றும் பகவானா ஆக முடியாது. அவர் தானே சாஸ்திரத்தை எழுதினார். பகவானா உட்காந்து சாஸ்திரங்கள் எழுதினார். அவர் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை உரைப்பவர் அப்படின்னு அவரை பற்றி பாடுபட்டிருக்கு. மற்றபடி இந்த வேத சாஸ்திரங்களை நீங்கள் எவ்வளோ நாள் விழுந்து விழுந்து படித்தாலும் அதனால் உங்களுக்கும் அல்லது வேற யாருக்குமே நன்மை ஏற்படாது. நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. பிரம்ம ஞானி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தன்னை பிரம்மத்தில் ஐக்கியமாகிடுவோன்னு புரிஞ்சுக்குவாங்க. பிரம்மன்றது மகா தத்துவம், மகான் தத்துவம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தத்துவம் தூய்மை இழக்கிறது கிடையாது. எப்பயும் சதவ பிரதானமாக இருக்கிற தத்துவம் அது. ஆனால் இந்த பஞ்ச தத்துவம் தம பிரதானமாயிடுது. அதனால தான் அது பிரம்ம மகா தத்துவம் இல்லையா? அங்கே ஆத்மாக்கள் வசிக்குதுன்ற விஷயத்தை தெரிஞ்சிக்காதனால இவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க. பிரம்மத்தில் ஐக்கியமாயிடுவேன், பிரம்மம் தான் கடவுள் அப்படி சொல்லிடுறாங்க. மனிதர்களும் கேட்குறதெல்லாம் உண்மை உண்மைன்னு சொல்லிடுறாங்க. நிறைய ஹடயோகம் பிராணாயாமம்லாம் செய்கிறாங்க. குழந்தைங்க நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை. சரி, மென்மையான கன்னியாக்கள் தாய்மார்கள் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை பாபா கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை கஷ்டப்பட்டு மூச்சு இழுத்து இந்த மாதிரி கஷ்டப்படுற வேலையை நான் கொடுப்பேன்? அன்பா உங்கள் கணவனை நினைக்கிற வேலையை தவிர உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்கல. அடயோகம்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஐயோ அப்பா, இப்படி உட்காந்துட்டு அப்படி வச்சுட்டு கையை காலை வளைச்சி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பான். நான் கொடுப்பேன்னா நான் எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்? மென்மையான குழந்தைங்கன்ற முதல்ல தாய்மார்கள் சரி, அது இருக்கட்டும். இப்போ பாபா சொல்றாரு, இறைவன் உங்களுக்கு பிறவி கொடுக்கறதுனால தான் பெற்றார் அப்படின்ட்டு மகிமை இருக்குது. ஆனால் அவர் எப்படி பெற்றார், எப்படி படைத்தார், எப்படி புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார், பழைய உலகத்திலிருந்து எப்படி ஸ்தாபனை பண்ணுறான்னு அழகாக புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி யுக்தியாக புரிய வச்சு ஸ்தாபனை பண்ணுறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரளயம் நடக்குது, ஆளிலை மேலே ஒரு பாலகன் வந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கோகுல் சாண்டல் பவுடரில் இருக்கும் தெரியுமா, ஆளிலை மேலே கிருஷ்ணர் கால் கட்ட விரல சூப்பிட்டு இருப்பார். ஸோ அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் குழந்தை பருவத்தை காட்டுறது கிடையாது. இது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது திடீர்னு எங்கேருந்தோ வந்த மாதிரி. ஸோ அது எப்படி கதை அப்படின்னு தெரியல. அது என்ன அப்படியா வரும்? ஆனால் அப்படி இருக்குது. ஆனால் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா வேற யாருக்கோ யாருக்கு பிறப்பார் கிருஷ்ணர்? வசுதேவனுக்கு பிறப்பார். ஆனால் வேற யாரோ வளர்ப்பாங்க இல்லை? சரி, அது அது கரெக்டாக அந்த ஞானம் தெரிஞ்சால் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் பார்ப்போம். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஓ, உலகம் முடிஞ்ச அப்புறம் பறப்பாங்கன்ட்டு வருதா? ஓ, ஸோ அது ஒரு சக்கரம் மாதிரி ஆயிடுது. அதான் பாபா சொல்றாரு. அதான் அதனால தானே கோகுல் சாண்டல் பவுடரில் அது இருக்குது இல்லை, பார்த்துருக்கீங்கல்ல அது. இப்போ பாபா சொல்றாரு, ஆனால் குழந்தை பருவத்தை காட்டுறது கிடையாது. இதுக்கு பேர் அஞ்ஞானம். பகவான் சாஸ்திரங்களை உருவாக்குனாருன்றீங்க. ஆனால் சாஸ்திரங்களை உருவாக்குனது வியாசர் தானே. அப்போ அவர் பகவானா? சூப்பர் பாயிண்ட். அது எனக்கு பைபிள் படிக்கும்போதெல்லாம் தோணும். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார்னு வரும். கர்த்தர் சொன்னார்னா இவங்களுக்கு எப்படி தெரியும்? எழுதுனவங்க போய் பார்த்தாங்களா அப்படின்னு தோணும். ஏன்னா அது பல தலைமுறை எழுதி இருக்கும். இப்போ இவங்க என்ன எல்லாத்தையும் போய் பார்த்தாங்களா இல்லையா?
இப்போ பாபா சொல்றாரு, அவர் எழுதலையே, கர்த்தர் சொன்னதை மனுஷன் எழுதியிருக்கிறாங்க, பகவான் சொன்னதை மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. கடவுளை உட்காந்து சாஸ்திரத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் சாஸ்திரங்களின் சாரத்தை உரைப்பவர்னு பாடப்பட்டிருக்கு. கீதையில் இது இருக்குது. ரிக்வேதத்தில் நான் ஏதோ ஒன்று சொல்லுவார். அதாவது வேதங்களில் நான் ரிக்வேதமாக இருக்கிறேன், அந்த மாதிரி ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி நடுவில் ரிக்வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு, இந்த வேதத்தில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு. அப்போ எல்லா வேதத்தின் சாரத்தை நான் சொல்கிறேன் தானே அர்த்தம் அதுக்கு, இல்லையா? அப்போ அதுவும் சொல்லியிருப்பார், நான் சூரியனுக்கும் இதை சொன்ன மனுவுக்கும் சொன்னேன்னு சொல்லுவார். அப்போ இதுக்கு முன்னாடியே சொன்னதை தான் நான் இப்போ சொல்கிறேன்னு அர்த்தம், இல்லையா? மற்றபடி சரி பகவான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வேத சாஸ்திரங்களை படித்தா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இறைவனுடைய ஞானத்தைன்னா முடியவே முடியாது. யாருக்கும் அதனால் நன்மை ஏற்படாது, இல்லையா? 1000 பொய்க்கு இடையில் ஒரு உண்மை இருந்தால் அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியவே முடியாது, இல்லையா? பகவான் சொல்கிறார் அப்படின்னு கீதையில் இருக்குது, அது உண்மை. ஆனால் கிருஷ்ண பகவான் சொல்கிறார்னு வருது, இப்போ அது போய். அப்போ இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிங்க. பரமாத்மா சொல்கிறார்ன்ற உண்மை தான், கிருஷ்ண பரமாத்மான்னு வருது, அப்போ மாட்டிக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் அப்பான்றாங்க, கரெக்டு தான், ஏசு அப்பான்றாங்க, பாதி தப்பு பாதி ரைட்டு, இல்லையா? அந்த மாதிரி. இப்போ பாபா சொல்றாரு, அதனால யாருக்குமே நன்மை ஏற்படாது. உதாரணத்துக்கு பிரம்ம ஞானியை எடுத்துக்கிட்டா, பிரம்மத்தில் ஐக்கியமாகிடுவோன்றத வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை வருடம் அவங்க இருந்தாலும், எத்தனை ஜென்மம் அவங்க இருந்தாலும் அதனால ஏதாவது நன்மை இருக்குதா? பிரம்மத்தில் ஐக்கியமாக முடியுமா? எந்த நன்மை கிடையாது. அங்கே ஆத்மா வசிக்கிற இடம். இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே இருந்தேன், உலகம் அழியும் போது தான் நான் அங்கே போக முடியுன்ற விஷயம் தெரியாத காரணத்தினால வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக, ஒரு குழந்தை எங்கேருந்து பிறகுது? தாயின் கர்ப்பத்தில் இருந்து தான் பிறகுது. ஆனால் அதே குழந்தை அதோடைய ஆயுள் காலம் 80-90 வயசு இருக்குதுன்னா, 90-100 வயசு முடிந்த பிறகு தான் மீண்டும் கர்ப்பத்துக்கு போகும். அது வேற ஒரு தாயின் கர்ப்பத்துக்கு போகும், ஆனால் கர்ப்பத்துக்கு போகும். ஆனால் அந்த ஆயுள் முடிச்சாதான் போகும். அது உடல் சம்மந்தப்பட்டது. இப்போ ஆத்மா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு பூமிக்கு. உண்மையில் நம்மளுடைய கர்ப்பம் எதுனா மூலவாதனம் தான். அங்கேருந்து வந்துச்சு, அதோடைய ஃபுல் நடிப்பு முடிக்காமல் மேலே போக முடியாது. இந்த விஷயம் தெரியாதனால சும்மா நடுவில் நான் போகிறேன்னா எப்படி போக முடியும்? சூப்பர் பாயிண்ட் இல்லை? அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் எப்படி போக முடியும்? அந்த மாதிரி காமெடி இது. அப்போ அப்படி நாம் புரிய வைக்கலாம், இல்லையா? அது தெரியாதனால இவங்க வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ விதமான ஹடயோகம், பிராணாயாமம். இறைவனோட கலக்கிறதுக்கும் மூச்சை இப்படி இழுத்து விடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? இதை பண்ணிங்கன்னா அது நடக்குமா? இல்லை, அதே மாதிரி இறைவனோட கலக்கிறதுக்கும் பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இப்படியெல்லாம் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுத்துக்குமே லாஜிக் கிடையாது. ஆனால் அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தால் இறைவனை தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை. இப்போ பாபா சொல்றாரு, ஆனால் நீங்கள் எந்த அடயோகம், பிராணாயாமம் எதுவுமே செய்ய தேவையில்லை. எவ்வளோ மென்மையான குழந்தைங்க நீங்கள், கன்னியாக்களும் தாய்மார்களும். உங்களுக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுப்பேன்? முதல்ல தாய்மார்கள் அரசியல் படிப்பு படிக்கலை. கொஞ்சம் மொழியை கற்றுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. மற்றபடி வேலைக்கு போக வேண்டி இருக்காது. அதாவது அரசியல் படிப்புன்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது வேலைக்காக அவங்க படிக்கலை, சும்மா கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் அனுப்புவாங்களாம். கொஞ்சம் தானம், இல்லையா? அது முந்தைய தலைமுறை வரையுமே இருந்துச்சு. பெண் குழந்தைங்களை ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்க, இல்லையா? வேலைக்கு போக வேண்டி இருக்காது. ஆனால் இப்போ தாய்மார்களும் படிக்க வேண்டியது இருக்குது. சம்பாதிக்கிறவர் இல்லாட்டினா வேலையின் மூலம் கிடைக்கிற பணத்தை வச்சு சொந்த காலில் நிற்க முடியும், பிச்சை எடுக்க வேண்டி இருக்காது. இல்லாட்டினா வழக்கப்படி பெண் குழந்தைங்களுக்கு வீட்டு வேலைகள் கற்பிக்கப்படும். இப்பொழுதோ
வக்கீல், மருத்துவம் எல்லாமே படிக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுக்கணும். நிராகாரமானவரை எல்லோருமே சிவபாபான்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய ரூபம் என்னன்னே தெரியாது. பிரம்மன்றது தத்துவம். இந்த ஆகாயத்தை போல இவ்வளவு பெரியதாக இருக்கும், எல்லை காண முடியாது. அதே மாதிரி பிரம்ம தத்துவத்துக்கும் எல்லைகள் கிடையாது. அதோடைய அம்சத்தில் ஒரு பகுதியில் ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கிறோம். சூப்பர் ரகசியம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. மற்றபடி துருவமே துருவம் தான் உள்ளது, கடலும் கூட அளவற்றது, சென்று கொண்டே இருங்கள். துருவத்தின் எல்லையையும் காண முடியாது. மேலே செல்ல முயற்சி செய்கிறாங்க, ஆனால் போக போக அவங்களின் பொருட்களே இல்லாமல் போய்விடுகிறது. அதுபோலவே பிரம்ம மகா தத்துவம் கூட ரொம்ப பெருசு. அங்கே போய் எதையும் நீங்கள் தேட வேண்டியதில்லை. அங்கே ஆத்மாக்களுக்கு இந்த சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. ஆராய்ச்சி செய்யறதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? சூப்பர் பாயிண்ட் இது. ஆராய்ச்சி செஞ்சே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். நட்சத்திரத்தில் இருக்கிற உலகத்தை தேடுறாங்க, ஆனால் என்னதான் லாபம் இருக்குது அதனால? அங்கே தந்தையை தேடக்கூடிய வழி எதுவும் கிடையாது. பக்தர்கள் பகவான் அடையிறதுக்காக பக்தி செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்குது. அது ரொம்ப பெருமையாக தேடுவாங்க. அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு குஷி, அதை அவங்களுக்கு தெரியும்னு காட்டிக்கிறதுக்காக எல்லாரும் சொல்லுவாங்க, அங்கே ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு தெரியுமா, என்ன நியூஸே பார்க்குறது இல்லையா? அதனால் யாருக்கு என்ன நன்மை இல்லையா? அது எப்படின்னா, நான் வர வழியில் ஒரு கல் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னா கேட்பாங்க, ஐயா இது ரொம்ப முக்கியமா? அப்போ அங்கே நட்சத்திரம் இருக்கிறது மட்டும் உனக்கு முக்கியமா? அதனால் யாருக்காவது ஏதாவது லாபம் இருக்குதா? தெரியல உங்களுக்கு. தான் பாபா சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு போகலை, சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும், அதுவும் மொழி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு வேளை கணவன் இறந்துட்டா நாம் சொந்த காலில் நிற்கலாம் இல்லையா? அப்போ கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாமே கணவன் இறந்துடுவாங்கன்ற ஒரு பாசிபிலிட்டியோட தான் கல்யாணமே பண்ணுறாங்க இல்லையா? இல்லாட்டினா எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? கரெக்ட் தானே? அப்போ அந்த காலத்தில் அந்த பயமே இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லை? அந்த பயம் இல்லை அவங்களுக்கு. இப்போ தான் அந்த பயம் வருது. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்படி இல்லைன்னா பெண் குழந்தைங்களுக்கு வீட்டு வேலைகள் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வக்கீல், மருத்துவம்லாம் படிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் வீட்டு வேலையும் செய்ய தேவையில்லை, வக்கீல் மருத்துவமும் படிக்க தேவையில்லை. வர்றவங்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க, மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு 21 பிறவிக்கு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு, பார்க்க முடியாதவரைத்தான் கடவுள்னு சொல்கிறாங்க, நிராகாரமானவரை. சிவபாபான்னு அவரை தான் சொல்கிறாங்க. லிங்கத்து முன்னாடி போகிறது தான் அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ரூபம் என்ன யாருக்கும் தெரியாது. பிரம்மன்றது தத்துவம் தான், அது கடவுள் கிடையாது, பஞ்ச தத்துவம். நான் இங்கே தான் வசிக்கிறோம், நாம் இங்கே தான் வசிக்கிறோம். அப்போ இந்த காற்றெல்லாம் நாமளா? இங்கே நாம் வசிக்கிறோம். அந்த மாதிரி அவர் வசிக்கிற இடம் தான். அது எப்படின்னா பாபா இன்னைக்கு, ஏன்னா அது எவ்வளோ பெருசு இருக்குன்னா, பாபா சொல்கிற வானம் மாதிரி அதுவுமே விரிஞ்சு போய்கிட்டே இருக்குமா, எல்லையை கண்டுபிடிக்க முடியாதான். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டா அது பிரம்ம மகா தத்துவம். அதில் ஒரு சின்ன இடத்துல தான் ஆத்மாக்கள் இருக்குதான், ஒரு அம்சத்துலன்றார். அம்சம்னா ஒரு புள்ளி மாதிரி. இது பார்த்தீங்கன்னா வள்ளலார் இறைவனுடைய உருவம் எவ்வளோ பெருசுனா, அவருடைய கால் நகத்தில் உள்ள ஒரு சிறு புள்ளி தான் இந்த அண்டமா. இறைவன் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இது இறைவன் இருக்கிற இடம் அவ்வளோ பெருசு, அதில் இருக்கிறது நாம் அப்படி ஒரு குட்டிக்கு ஒன்று இடத்துல இருக்கிறோம். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதில் பாருங்கள், சமசூப்பரான விஷயம் சொல்கிறாரு. அங்கே எல்லை காண முடியாது, எல்லையே கிடையாது பிரம்ம தத்துவத்துக்கும். ஆகாயத்துக்கு எப்படி எல்லையே கிடையாதோ அதே மாதிரி இதுக்கும் எல்லையே கிடையாது. கடலுக்குமே எல்லை கிடையாதுன்றார். போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பாட்டுக்கு துருவத்துக்கு போய் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா போக கடல் வந்துக்கிட்டே இருக்குமா. அதேமாதிரி ஆகாயத்தில் நீங்கள் இப்படி நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதானோ.
இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்கிறேன். துருவத்துக்கும் எல்லை காண முடியாது. நமக்கு தெரியும் இது தென் துருவம் வட துருவன்றாங்க. பட் அந்த துருவத்துக்கு மேலே அது எவ்வளோ தூரம் தான் போதும் போனால் போயிட்டே இருக்க வேண்டியதானோ. எவ்வளோ அற்புதமாக இருக்குது இல்லையா? மேலே போக முயற்சி செய்கிறாங்க, எங்கெங்கேயோ போகணும். போகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுது? ஃபியூவல் போயிடுது, எரிபொருள் போயிடுது. அதுக்கு மேலே அவங்களால போகவும் முடியாது. இது எவ்வளோ சூப்பர் இல்லையா? அப்போ அதே மாதிரி பிரம்ம மகா தத்துவம் கூட ரொம்ப பெருசு. அங்கே போய் நீங்கள் எதையும் தேட தேவையில்லை, தேட வேண்டிய அவசியமும் இருக்காது, அந்த சிந்தனையும் இருக்காது. தேடி என்ன சாதிக்க போகிறீங்க? ஆராய்ச்சி செய்கிறதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒருவேளை அங்கே சிந்திக்கிறது இருந்தால் அங்கேயும் போய் தேட ஆரம்பிச்சிடும். அங்கே எதுவும் தேட மாட்டாங்க. அதான் பாபா சார் அதில் என்ன லாபம் இருக்குது? இது எப்படின்னா, ஒரு மாமரத்தில் இருக்கிறதுல ஒரு பெஸ்ட்டு பழம்ன்ட்டு ஒருத்தர் பறித்து உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த மரத்தில் இருக்கிற பழத்தில் இதுதான் சுவை. இல்லை நான் எல்லாத்தையும் செக் பண்ணுறேன்னா அந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பெஸ்ட்டு ஞானத்தை கொடுக்குறாரு. இதை விட்டுட்டு போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? நட்சத்திரத்தில் இருக்கிற உலகத்தை போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன லாபம்? அப்போ பைத்தியக்காரத்தனமாக தான் ஆராய்ச்சிக்கு போயிட்டு இருக்குது காசு. அறிவாளிங்கன்றாங்க. ரொம்ப அதிகமான பணம் அதில் தான் போகுது. அதில் அணு ஆயுதத்தில் இதில் தான் போகுது. அங்கே அது ஒரு விதத்தில் கடவுளை தேடுற ஒரு முயற்சியாகவும் அதை பண்ணுறாங்க. பாபா சொல்ற தந்தையை தேடக்கூடிய வழி எதுவுமே கிடையாது. நீங்கள் எதில் போயும் அவரை தேடவே முடியாது. அவரே வரும்போது தான் நான் தான் அப்பான்றார். அப்போ நமக்கு என்ன இது? எங்கெங்கேயோ தேடி பார்த்தா அங்கெல்லாம் கிடைக்கல. நீ சொன்னால் நான் நம்பிடுவேன்னா புத்திசாலி. நம்பாத. நம்புறவங்க வருவாங்க, நம்பாதவங்க கடைசியில் காட்சி எல்லாத்தையும் நடக்கும்போது, ஓ உடம்பு விட்டும் ஒரு உலகம் இருக்குதா, இந்த உடம்பு விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இருப்போமா? இப்போ கண்ணு முன்னாடி பார்க்கும்போது துடிப்பாங்க இல்லையா? பக்தர்கள் பகவானை அடையிறதுக்காகத்தான் பக்தியை செய்கிறாங்க. பகவான் எப்போ வராரோ அப்போ தான் அவங்களுக்கு முக்தியும் ஜீவன் முக்தியும் கிடைக்குது. ஸோ அவங்க எல்லாம் தேடுறது உண்மையிலே பகவானைத்தானே தவிர துருவங்களை கிடையாது. ஸோ அதை தேடிட்டு இருந்த புத்தி தான் ஒரு டைமில் பார்த்தா துருவத்தை தேட ஆரம்பிச்சிட்டு, கடவுளை தேடணுன்றதை மறந்துட்டு வேற எதையோ தேட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அப்படி தானே ஹடயோகம் வந்திருக்கும். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? கடவுளை தேடுறதுக்காக தியானத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ முதுகு வலிக்கும் போதெல்லாம் அவங்க கையை காலை கொஞ்சம் நீங்கள் ரொம்ப நேரம் சப்பளம் போட்டு உட்காந்திங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்திங்கன்னா வலிக்கும் பயங்கரமாக. கொஞ்சம் அப்படி காலை அப்படி ஸ்லைட்டாக மாற்றி பாருங்களா, வலி டக்குன்னு போயிடும். ஆச்சரியமாக இருக்கும். அப்போ என்ன ஆயிடுது? தேட உட்காந்தது கடவுளை. இந்த அனுபவம் நல்லா இருக்குதுன்னு இதை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கை கால் வலிக்கு அப்போ அவங்க எப்படியெல்லாம் கை காலை மடக்குறாங்களோ அதெல்லாம் ஒரு யோகா. அப்படியே எப்படி மாற்றினாலுமே டக்குன்னு வலி போகும். சூப்பராக இருக்கும் அது. அப்போ பாபா சொல்றாரு, பகவானை தான் தேடுறாங்க, துருவங்களை தேடலை. அங்கே எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாகுது இதனால் இல்லையா? போய் ஐயோ நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்துகிட்டே இருக்கும், அந்த கிரகத்தில் தண்ணி இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது. கட்சி வரைக்கும் அதை ஏதோ அந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு அது தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இல்லை அது தண்ணி இல்லை இல்லையா? நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா சார் அதனால் அங்கே எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இறைவனே சொல்கிறார். இன்னும் டவுட்டாக நீங்கள் அங்கே போய் நேரத்தை வீணாக்கி அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாகுது? இதுவும் கூட சர்வசக்திவானின் அரசாங்கம். அது அந்த அரசாங்கம், இது சர்வசக்திவானுடைய அரசாங்கம். அவங்க எப்படி அங்கே தேடி போய் செலவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் மற்ற விஷயங்களை தேடி உங்களுடைய நேரத்தையோ எண்ணம் பொருள் மனம் வீணாக்காதீங்க, சக்தியை வீணாக்காதீங்க. ஏன்னா இது சர்வசக்திவானுடைய அரசாங்கம். பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்குமே கிரீடத்தை காட்டுறது கிடையாது. தந்தை உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. இப்போ இது அப்படியே கிரீடம் போட்டிருக்க மாட்டாங்களா பாண்டவர்களும் கௌரவர்களும்? சரி சரி.
இப்போ பாபா சொல்கிறாரு. ஆனால் அது வேதத்தில் அப்படி இருக்கும். ஒருவேளை டிவியில் எடுக்கிறதுல வந்து அது மாற்றி கூட போட்டிருக்கலாம் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, தந்தை வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எளிமையாக ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். இவ்வளவு ஞானத்தையும் நீங்கள் அடையிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய குஷி இருக்கணும். அப்போ அந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் அந்த குஷி இல்லையா? ஒரு தீவிரமான சினிமா ரசிகனுக்கு அவனுடைய இஷ்ட நடிகருடைய படத்தை முதல்ல பார்க்கும்போது வர குஷி நமக்கு ஒவ்வொரு நாளும் வாணி படிக்கிறதுக்கு முன்னாடி வரணும். இன்னைக்கு பாபா எனக்கு என்ன சொல்ல போறாரு இல்லையா? அந்த அளவுக்கு குஷி. ஆக நம்மை படிப்பிப்பவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. ஏன்னா இந்த ஞானம் உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஞானம் வேற இல்லையா? கோடியில் பொறுக்கி எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ஞானம் இல்லையா? எல்லாம் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமா கிடைக்குது இல்லை? இப்போ எவ்வளோ பெரிய அதிசயம் நமக்கு. ஆக நம்மளை படிப்பிப்பவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. உங்கள் ஆத்மா கூட என்ன சொல்லுது? நாமத்தான் முதல்ல தேவி தேவதையாக இருந்தோம்னு சொல்லுது. பயங்கர சுகமிக்கவர்களாக இருந்தோம், புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தோம். இந்த சமயம் நாமளே பாவாத்மாக்களாக ஆகி இருக்கிறோம். ஏன்னா இது ராவண ராஜ்யமாக இருக்குது. இவங்க எல்லோருமே ராவணனுடைய வழியில் இருக்கிறாங்க. நீங்கள் ஈஸ்வரிய வழியில் இருக்கிறீங்க. ராவணனும் குப்தமாக இருக்கிறான், ஈஸ்வரனும் குப்தமாக இருக்கிறாரு. இப்போ ஈஸ்வரன் உங்களுக்கு வழி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ராவணன் எப்படிப்பட்ட வழி கொடுக்கிறான்? ராவணனுக்கு ரூபம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த சிவபாபா ரூபத்தை எடுக்கிறார். ராவணனுக்கு அனைத்து ரூபங்களும் உள்ளன. நம்முடைய ஆத்மாவில் 5 விகாரங்கள் உள்ளன என அறிவார்கள். நாம் அசுர வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண் பெண் 2 பேருக்குள்ளேயுமே 5 விகாரங்கள் உள்ளன. நம்மை படிப்பிப்பவர் நிராகார பரமபிதா பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கும் போது இந்த அனைத்து விஷயங்களும் மனிதர்களுடைய புத்தியில் பதியும். அதனால் முதல்ல அப்பா தான் இதை சொல்லி கொடுக்குறாங்கன்ற நிச்சயத்தை ஏற்படுத்திட்டு அவங்க அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும் அடுத்த படத்துக்கு போங்கன்றார். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்றார். அப்பா வருவார், வேதத்தில் போட்டிருக்குது இல்லை அப்படின்ட்டு அப்பா அந்த டைம் வந்துடுச்சு அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லுங்கள். இப்போ மனிதர்கள் அவங்களாம் என்னென்னா கடவுளுக்கு யாராவது துக்கம் கொடுக்க முடியுமா? ஆனால் நீங்கள் யாரை கடவுள்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் துக்கத்தை அனுபவித்த மாதிரி தானே வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ அவங்க எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதை சொல்லலாம். அல்லது இல்லை அவங்க மனித வடிவம் எடுத்தாங்க, கடவுளை பார்க்கவே முடியாது, அது எப்படி மனித வடிவம் எடுத்தால் தான் பார்க்க முடியுமே இல்லை? அப்படி சொல்லி அவங்களுக்கு அதை நிச்சயப்படுத்தி, அதாவது பாபா ஒரு வானிலை சொல்லி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்தணுன்றாரு. ஒரு வானிலையில கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும், அப்படி பண்ணணுன்றாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லா விஷயத்தையும் நமக்கு படிப்பிப்பவர் தந்தை. உங்கள் ஆத்மாவே சொல்லுது, நாமத்தான் தேவதையாக இருந்தோம், சுகமிக்கவராக இருந்தோம், புண்ணிய ஆத்மாவாக இருந்தோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாவாத்மாவாக ஆகியிருக்கிறோம். ஏன் பாவாத்மாவாக ஆனோம்? இதுதான் ஆச்சரியம். நம்ம ஸ்கூலில் குழந்தையா படிக்கும்போது ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அது ஒரு ஸ்கூலில் படிப்போம், அடுத்தது வேறு ஒரு ஸ்கூலில் சேருவோம், அடுத்தது வேறு ஒரு ஸ்கூல் சேருவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் மாறும். ஒரு டைமில் பார்த்தா சுத்தமாக மாறிடும். ஏன்னா அங்கே சுத்தமாக தான் அசுரர்களாக வந்து சேருவாங்க, அங்கே மாற்றிடும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த 10th +2 அந்த டைம் போகிறது, காலேஜு அந்த டைம் போகும், அப்போ தான் கேரக்டர் மாறுது. ஏன்னா ராவணன் வந்து தான் கேட்டுக்கிறான். ஸோ இதே மாதிரி தான் ஆத்மாவுடைய நிலையுமே. ஃபஸ்ட்டு நம்ம வரோம் ஒரு ஸ்கூலு, சத்தியுகம் முடிஞ்சு அடுத்த ஸ்கூல், அப்பயும் நல்லவங்க தான் இருக்கிறாங்க, நல்லாவே இருக்கிறோம். அப்படியே போகும்போது அப்படியே இருந்திருந்தா அதுலேயும் நம்மளை கெடுத்தவங்களும் நினச்சிச்சா இவனை மட்டும் சந்திக்காமலே இருந்திருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன்னு நினைப்போம் இல்லையா? அதுதான். அப்போ அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, அங்கே ஏன் இப்போ பாவாத்மா ஆயிட்டீங்க, புண்ணிய ஆத்மாவோ தேவதையாக இருந்த நீங்களே
ஏன்னா ராவண ராஜ்யம் மேலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா. இவங்க ராவணனுடைய வழியில் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் அதே ராவண ராஜ்யத்துக்கு நடுவில் இருந்துட்டு நீங்கள் ஈஸ்வரிய வழியில் இருக்கிறீங்க. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ராவணன் சீதையை சிறை எடுத்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் சீதை தனியாக இருப்பாங்க, ராவணன் கூட இருக்க மாட்டாங்க. அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான், ஆனால் நெருங்கவே முடியாது. ஆனால் அவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இது இல்லையா. ராவண ராஜ்யம், நாம் சீதை. ராவணன் நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னென்னமோ கவர்ச்சி பண்ணுவான், விடவே கூடாது. ஏன்னா ராவணன், அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என்னன்னே தெரிலடா, அசுரர்களுக்கு மட்டும் எப்படி நினச்சாங்களோ மாறிக்கலாமாண்டா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராவணன் எல்லா ரூபத்திலையும் இருக்கிறான் இல்லையா, அதுதான் அர்த்தம். குப்தமாக இருக்கிறான். ஸோ எங்கள் சர்வவியாபி ராவணன், பாபா கிடையாது. ஈஸ்வரனும் குப்தமாக தான் இருக்கிறாரு, வழி கொடுத்துட்ருக்காரு. அவர் வழி தவிர எல்லா வழியுமே ராவணனுடைய வழி தான். இப்போ பாபா சொல்கிறாரு, மற்றபடி பாபாவுக்கு ஒரு ரூபம் இருக்குது, அது இல்லாமல் ரூபத்தை மாற்றி வர்றாரு. அவருடைய ரூபம் ஆத்மா தான், அது இல்லாமல் உடலை எடுத்து ஞானத்தை கொடுக்குறாரு நமக்கு. ஆத்மாவில் 5 விகாரங்கள் இருக்குது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். எல்லா ஆண்களிடம் எல்லா பெண்களிடமும் இருக்குது. அதுதான் இணைந்த ஸ்வரூபம். 5 விகாரங்கள் ஆணிடமும் 5 விகாரங்கள் பெண்ணிடம் உள்ள இணைந்த ஸ்வரூபம் தான் 10 தலை ராவணன். ஆனால் இந்த விஷயமெல்லாம் எப்போ பதியும் நீங்கள் சொல்கிறவங்களுக்குனா, நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கடவுள்னு அவங்க எப்போ உணர்றாங்களோ அப்போ தான் பதியும். நான் 2 மாதம் கேட்டுட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நல்லா இருக்குதுன்னு தான் கேட்டேனே தவிர, அந்த போதை எப்போ வந்துச்சுன்னா, பேசுறது கடவுள். ஒரு நாள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்து வாணியை படித்தேன் அங்கே இருக்கும்போது. அப்படி ஒரு போதை. அம்மா நினச்சிப்பேன் சரியான மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டோம்ல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும் அந்த வாணி. அது ஆனால் 2 பக்கம் தான் அந்த வாணி. ஆனால் இப்படி ஒரு போதை வந்துச்சு. அப்போ அது வந்தோடனே பதிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அதை படிப்பிப்பவர் கடவுள்ன்றதை புரிய வைக்கிறதுக்கான யுக்தியை முதல்ல உருவாக்குங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஈஸியாகிடும் எல்லாமே. அது புரியாத வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பரமாத்மா அதுதான் நிறைய. இப்போ கூட ஒரு பிரதர் கால் பண்ணி சொன்னார், பிரதர் நான் போனேன் பிரதர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல பிரதர், அதனால நான் வேற யோகாவுக்கு போயிட்டேன். அப்போ மெயின் இங்கே சொல்கிறது கடவுள்ன்றதை புரிஞ்சுட்டா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேள்வினாலும் கடவுள் உங்களுக்கு தானாகவே பதில் சொல்லுவாருன்றதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கணும். நாமளே அவங்களுக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருந்தால் திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நேரம் வீணாகும், சக்தி வீணாகும். கடவுள் போய் சொல்லுவாரா? ஸோ அதை முதல்ல அவங்களுக்கு நிச்சயப்படுத்தணும். அது படுத்திட்டு நம்ம சொல்லலாம், அது வேறு விஷயம். இப்போ பாபா சொல்கிறாரு, பரமாத்மாவோ உடலற்றவர், நிராகாரமானவர். அவர் எப்போ சாகாரத்தில் வராரோ அப்பொழுது நாம் பிராமணர்கள் ஆகிறோம். அப்பாவும் இரவில் தான் வரார். சிவராத்திரியே பிரம்மாவின் ராத்திரியாகவும் ஆகிடுச்சு. பிரம்மாவின் மூலமாகத்தான் நாம் பிராமணர்களாக ஆகிறோம். யஜ்யத்தில் பிராமணர்கள் கண்டிப்பாக தேவை. ஸோ பிராமணர்கள் எது வரைக்கும் ஈஸ்வரனுடைய இந்த யஜ்யத்தை நடத்தணுமோ பராமரிக்கணுமோ அது வரைக்கும் தூய்மையாகத்தான் இருக்கணும். இன்னும் கேட்டால் இந்த ஸ்தூலமான கலியுக பிராமணர்கள் கூட யாகத்தை வளர்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க விகாரத்தில் ஈடுபட மாட்டாங்க யாகத்தை முடிக்கிற வரைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா யாகத்தை முடிச்சு கூட உடனடியாக விகாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. அது ஒரு நியமம் இருக்குதான். அல்பகால யாகத்துக்கே அப்படின்னா இல்லையா, உண்மையான பிராமணர்கள் என்ன மாதிரி யாகம், ருத்ர யஜ்யம் இல்லையா. அதனால் நீங்களும் இந்த யஜ்யத்தில் இருக்கிறீங்கன்னா இருந்துக்கிட்டே யாராவது விகாரத்தில் போகிறாங்கன்னா மிகவும் பாவாத்மாக்களாக ஆகிடுறாங்க.
யஜ்யம் நடந்துட்டு இருக்குதுன்னா இறுதி வரை நீங்கள் தூய்மையாக இருக்கணும். இதுக்கு வழியே கிடையாது இல்லையா? கண்டிப்பாக தூய்மையாக தான் இருக்கும். பிரம்மாவுடைய குழந்தைங்க பிரம்மா குமாரிகள் ஒருபொழுதும் விகாரத்தில் செல்லக்கூடாது. நீங்கள் எப்பவுமே விகாரத்தில் போகக்கூடாதுன்றது தந்தையுடைய கட்டளை இட்டிருக்கிறார். இந்த கட்டளைன்ற வேர்டு பைபிளில் வரும். கர்த்தரின் கட்டளை. அந்த அது ஆக்சுவலாக நிறையா இருக்கும். இவங்க 10ன்னு சொல்கிறாங்க, உண்மையில பைபிளில் 10லாம் இருக்காது, நிறையா இருக்கும். கொச்சன்னு வரும். எதை வச்சு இவங்க 10 சொல்கிறாங்கன்னே தெரியாது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். இவங்க அப்படி வசதிக்காக சொல்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ ஏன்னா கட்டளைன்னா அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். கடவுள்னா அதிகாரமாக பண்ணுவாருன்ட்டு பாபா சொல்கிறார். பாபா அன்பானவர் தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இது கட்டளை தான் இல்லையா? அப்படி இல்லைன்னா, ஏன்னா மிலிட்ரியில் தப்பு பண்ணால் பயங்கரமாக தண்டனை கிடைக்கும். இது ஆன்மீக மிலிட்ரி, பாபா கமாண்டர் இல்லையா? குமாரிகள் பிரம்மாவுடைய குழந்தைங்க ஒருபொழுதும் விகாரத்தில் செல்லக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் விகாரத்தில் செல்லக்கூடாதுன்றது தந்தையுடைய கட்டளை. அப்படி மீறினீங்கன்னா நிறைய தண்டனைகளை அடைய வேண்டியதாகிவிடும். விகாரத்தில் சென்றால் சத்திய நாசம் ஏற்பட்டுவிடும். அவங்க குமாரிகளே கிடையாது, ஆனால் கீழான சூத்ரர்கள். நீ தூய்மையாய் இருக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறியா அப்படின்னு தான் பாபா எப்பவுமே கேட்குறார் இல்லையா? மதுபனுக்கு போகிறதுக்கே நியமம் என்னது? 1 வருஷம்னு சொல்கிறது எதுக்காக? 1 வருஷம் பாபா ஞானம் கேட்டால் கண்டிப்பாக தூய்மையாக இருப்பாங்கன்றதுக்காக தான். எடுத்த உடனே கேட்பாராம், நீ தூய்மையாக இருக்கிறதுக்கான வாக்குறுதி கொடுத்துருக்கிறியா? ஒருவேளை அப்பா கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு பிராமணர் ஆகியும் பின் நீங்கள் விகாரத்தில் போறீங்கன்னா சண்டாளராக பிறவி எடுப்பீங்க. சண்டாளர்னா யாருமா? பிணத்தை புதைக்கிறவங்க இல்லையா? சத்தியுகத்திலையும் சண்டாளர் பதவி இருக்கும். ஸோ அப்படித்தான் பிறவி எடுப்பீங்க. இங்கே விலை மாதர்களை போன்ற கீழான பிறவி எதுவுமே கிடையாது. இது வேசிகளின் ஆலயமே ஆகும். இருபாலரும் ஒருவர் மற்றவருக்கு விஷத்தை குடிக்க வைக்கிறாங்க. மாயை எவ்வளவுதான் உங்களுக்கு விகார சங்கல்பங்களை கொண்டுட்டு வந்தாலும் ஒருபோதும் விகாரத்தில் செல்லக்கூடாது இல்லையா? ஆனால் பாபா சொல்றார், உங்களுக்கு தான் பயங்கரமான எண்ணம்லாம் வரும்ன்றாரு. ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலமாக தவறு செஞ்சிடக்கூடாது, விகாரத்தில் போயிடக்கூடாது. ஒரு சிலர் வலுக்கட்டாயமாக விகாரத்தில் ஈடுபடுத்துகின்றனர். பெண் குழந்தைங்களுக்கு சக்தி குறைவாக இருக்கும். தூய்மையுடன் கூடவே நடத்தையும் மிக நன்றாக இருக்கணும். நடத்தை கெட்டதாக இருந்தால் அவங்க எதுக்குமே உதவாதவர்கள். லௌகீக தாய் தந்தைக்குள்ள விகாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க கூட தாய் தந்தையிடம் இருந்து விகாரத்தை கற்றுக்குவாங்க. பரலௌகீக தந்தை உங்களுக்கு இந்த படிப்பை கற்றுக் கொடுக்கல, விகாரத்தில் போகிறதுக்கான படிப்பை கற்றுக் கொடுக்கல. தந்தை உங்களை ஆத்ம அபிமானி ஆக்குறார். ஒரு பொழுதும் கோபம் கொள்ளக்கூடாது. அந்த சமயத்திலேயே நீங்க பிராமணர் அல்ல சண்டாளராக ஆகிடுறீங்க. என கோபத்தின் பூதம் இருக்கிறது. பூதங்கள் மனிதர்களுக்கு துக்கத்தை கொடுக்கின்றன. பிராமணராகி பின் சைத்தான், அதாவது தீய காரியங்களை செய்யக்கூடாதுன்னு தந்தை சொல்றார். சைத்தான் காரியங்களை செய்யக்கூடாது. விகாரத்தில் செல்வதன் மூலம் நீங்க யஜ்யத்தையே தூய்மையற்றதாக ஆக்கிடுறீங்க. இதில் மிகவும் எச்சரிக்கை வைக்கணும். பிராமணராகிறது சிற்றன்னை வீடு போல் கிடையாது, சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. யஜ்யத்தில் யாருமே அசுத்தத்தை உண்டாக்கக்கூடாது. 5 விகாரங்களில் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. கோபப்பட்டால் பரவாயில்லை என்பதல்ல. இந்த பூதம் வந்தது என்றால் நீங்கள் பிராமணரே கிடையாது. குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததுன்னு சிலர் சொல்லுவாங்க.
நடக்க முடியாவிட்டால் சென்று அசுத்தமானவராகுங்கள். இந்த ஞானத்தில் எப்பவும் தூய்மையாக மகிழ்ச்சியாக இருக்கணும். பதித்த பாவன தந்தையின் குழந்தைகளாகி தந்தைக்கு உதவி செய்யணும். எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. சிலர் வந்த உடனே சட்டென விகாரத்தை விட்டுடுறாங்க. சமவான இது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, சிவபாபாவுடைய ஜென்மத்தை சிவராத்திரின்னு ராத்திரி கொண்டாடுறாங்க. ஸோ பிரம்மாவுடைய ராத்திரியும் அது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பிரம்மாவுடைய இரவு வந்து துவாபரயுகத்திலிருந்தே தான். இங்கே வந்து பிரம்மாவுடைய ஜென்மம்ன்ற அர்த்தத்தில் அது கொஞ்சம் தப்பாக வந்துடுது. அது சிவ ஜெயந்தி பிரம்மாவின் ஜெயந்தின்னு போடணும். அது சரி, அது ராத்திரி கொண்டாடினால அந்த ராத்திரி அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா பிரம்மாவின் மூலமாக தான் பிராமணர்கள் ஆகுறீங்க. சிவபாபா எப்பயும் தான் இருக்கிறாரு, எப்பயும் நாம் பிராமணர்களாக கிடையாது. சிவபாபா எப்போ பிரம்மாவுக்குள்ளே வந்து அவருக்கு ஜென்மம் கொடுக்குறாரோ அப்போ தான் நீங்கள் பிராமணர்களாக படைக்கப்படுறீங்க. ஏன்னா ஒரு யாகத்தை பிராமணர்கள் வச்சு தான் நடத்துவாங்க. ஸோ யாகம்னாலே பிராமணர்கள் கண்டிப்பாக தேவை அதை நடத்துறதுக்கு. அது மாதிரி இந்த இயக்கம் ஒரு யாகம், ருத்ர யாகம், சிவனால் படைக்கப்படுது. ஸோ அது எப்படி அந்த யாகத்தை வளர்க்குற பிராமணர்கள் விகாரத்தில் செல்லாமல் இருக்கிறாங்களோ யாகம் முடிக்கிற வரைக்கும், அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். ஏன்னா இந்த யஜ்யம் எது வரைக்கும் நடக்கும்? உலக அழிவு வரை நடக்கும். இப்போ பாபா சொல்றாரு, அப்படி ஒருவேளை விகாரத்தில் போனீங்கன்னா மிகவும் பாவாத்மாக்களாக ஆகிடுவீங்க. ஸோ அவங்களே விகாரத்துக்கு போவதுக்கு காரணம் என்ன? அந்த யாகம் வளர்க்கும்போது விகாரத்தில் ஈடுபட்டால் பாவம்னு தெரிஞ்சதுனால போகலை. ஆனால் இது இறைவனாலே நேரடியாக நடத்துகிற யாகம். இப்போ எவ்வளோ பெரிய பாவாத்மா ஆகிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த யஜ்யம் நடந்துட்டு இருக்குன்னா இறுதி வரை நீங்கள் தூய்மையாக இருக்கணும். பிரம்மாவுடைய குழந்தைங்க பிரம்மா குமாரி ஒருபோதும் நீங்கள் விகாரத்தில் போகவே கூடாது அப்படின்னு பாபா கட்டளை இட்டு இருக்கிறார். இல்லைன்னா பயங்கர தண்டனை கிடைக்கும். பாபா சொல்லி சொல்லி பண்ணுவாராம். நீங்கள் எந்த தப்பு பண்ணுறீங்களோ அதை வாணியில் நீங்கள் சொன்னதை படித்ததையே காட்டி தண்டனை கிடைக்குமா. நீங்கள் படித்ததில்ல, தப்பு பண்ணால் மறுபடியும் வாணியை படித்தா மறுபடியும் போய் தப்பு பண்ணுற அப்படின்னு தண்டனை கிடைக்குமா. ஏன்னா சத்திய நாசம் ஏற்பட்டு விடும் விகாரத்தினால. அதாவது நல்ல ஞானி குழந்தை கூட விகாரத்தில் விழுந்துட்டாங்கன்னா திடீர்னு ஞானம் புரியாத ஆகிடுமா. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு 20 வருஷம் பாபா குழந்தையா இருந்து கல்யாணம் பண்ணி விகாரத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க சொன்னாங்கன்னா என்ன இந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இத்தனை வருஷம் வந்து எப்படி உங்களுக்கு தெரியல? தெரிஞ்சிருக்கும், பட் விகாரத்தில் வரும்போது அதுதான் இதோடைய பவர். ஏன்னா என்ன அது சொல்லுவாங்க, சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கணும். அந்த மாதிரி பாபாவுடைய ஞானம் இல்லையா? அப்படி விகாரத்தில் விழுந்தீங்கன்னா அவங்க குமாரியே கிடையாது. இருக்கிறதுல கீழானவங்க சூத்திரர்கள் நம்பாருங்க. அது அதனால தான் பாபா எப்பவுமே நீ சத்தியம் பண்ணியிருக்கிற தூய்மையாக இருப்பேன்ட்டு, சத்தியம் பண்ணிட்டும் பிராமணர் ஆகியும் விகாரத்தில் போனா அப்பாவை கூட ஏமாத்திடலாம். ஆனால் எதை ஏமாற்ற முடியாது? கர்மத்தின் விதியிலிருந்து தப்ப முடியாது. என்ன அதோடைய பிறவி? சண்டாளர் பிறவி. இங்கே வந்து விபச்சாரிகள் அவங்க தான் இருக்கிறதுல கீழான பிறவி. இந்த உலகமே வேசிகளின் ஆலயம்ன்ற இல்லையா? இப்போ ஆக்சுவலாக வந்து விபச்சாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விகாரத்தை விட முடியாமல் விகாரத்திலே மூழ்கி இருக்கிறவங்களுடைய பேர் அது. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே விபச்சாரிகள் உலகம் தான். ஏன்னா எல்லாருமே விகாரத்தை விட முடியாமல் விஷத்தை குடிச்சிட்டு தானும் குடிச்சு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்ற. இப்போ பாபா சொல்றாரு, அதனால நீங்களும் இதே விபச்சாரி உலகத்திலே தான் இருந்தீங்க 2500 வருஷம். உங்களுடைய சமஸ்காரத்தில் பதிவாயிருக்கும் தான். ஸோ அது வெளியே வரும் தான்.
ஆனால் எவ்வளவுதான் வீணான சங்கல்பத்தை கொண்டுட்டு வந்தாலும் ஒருபோதும் விகாரத்தில் நீங்கள் போகக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களாம், பெண் குழந்தைங்களுக்கு வந்து சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஆண்கள் வந்து வலுக்கட்டாயமாக விகாரத்தில் ஈடுபட வைக்கிறாங்க தூய்மையாக இருக்கிற பெண் குழந்தை. அதனால் பாபா சொல்றாரு, ஸோ அந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு இப்போ தூய்மையோடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டு, சரி தூய்மை மட்டும் போதும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, நடத்தையும் அந்த மாதிரி இருக்கணும். சிடு மூஞ்சித்தனம், அந்த மாதிரி திருடுறது, அந்த மாதிரி குணமும் இருந்துடக்கூடாது. ஏன்னா நடத்தை கெட்டதாக இருந்துச்சுன்னா அவங்க எதுக்குமே உதவாதவங்க. அப்போ அப்பா அம்மா கிட்ட என்ன இருக்குதோ அது அப்படியே குழந்தைங்களுக்கு வந்துடும்ன்றாங்க. அது உண்மை தானே. நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து ஏதாவது ஒரு குணமாவது நம்ம கிட்ட வந்திருக்கும், தவறான குணம் இல்லையா? அதனால தான் பாபா சொல்றாரு, வந்துடும். பரலௌகிக தந்தை உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ என்கிட்ட கெட்ட குணமாக இருக்குது, உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சூப்பர் பாயிண்ட் இல்லை? அப்பா கிட்ட இருக்கிற குணம் தான் குழந்தைக்கு வரும். நீ செத்து எனக்கு பிறந்திருக்கிற, இந்த நடத்தையை நடத்தினா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நான் உனக்கு அதுவாக கற்றுக் கொடுத்தேன். டீச்சருக்கு நிந்தனைன்னு நேற்று சொன்னார் இல்லை? நீங்கள் டீச்சருக்கு நிந்தனை பண்ணுறீங்க, குலத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்துறீங்கன்ட்டு. அதனால் பாபா சொல்றார், நான் உங்களை ஆத்மா அபிமானி ஆக்குறேன். ஆத்மாவுடைய குணம் ஒன்றும் கோபம் கிடையாது, அது ராவணனுடைய குணம். ஆத்மாவுடைய குணம் என்னது? என்ன நம்ம அந்த 7 குணம் ஆத்மாவுடைய குணம்? அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சாந்தி, மகிழ்ச்சி, பேரானந்தம். சரி, 8 வரும், 7 இல்லை? 7 தான். சரி, இப்போ பாபா சொல்றாரு, அப்போ நான் உங்களை ஆத்மா அபிமானி ஆக்குனா ஆத்மாவுடைய நறுமணம் இல்லை, நறுமணமாக இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கணும். அதனால் ஒருபோதும் கோபப்படக்கூடாது. கோபப்பட்ட அந்த செகண்டே நீ பிராமணன் கிடையாது, சண்டாளன் ஆயிட்டன்ற. செம சூப்பர் இல்லை? ஏன்னா பூதம் ஒருத்தருக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக துக்கத்தை தான் கொடுக்கும். ஒருத்தருக்குள்ளே ஒரு பேய் பூந்துச்சுன்னா துக்கத்தை தான் கொடுக்கும். கோபன்றது ஒரு பூதம். கோபம் உங்களுக்குள்ளே வர்றதுனால உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ துக்கம் இல்லாமல் இருக்குதா? அதனால் பாபா சொல்கிறாரு, துக்கத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் என் குழந்தை ஆகலை. அப்போ நான் இன்றைக்கி யோசித்தேன், ஏதோ ஒரு பொருள் எங்கள் அம்மா வந்து நான் வச்சுருந்த ஸ்பூனை அவங்க வேறு எங்கேயோ எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்குது. நான் தேடுறேன் 1/2 மணி நேரம் தேடுறேன். அப்போ நான் யோசித்தேன், நம்ம வீடு தான், அதனால் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார்ல, உங்கள் வீடாக இருந்தாலும் கேட்காம எடுக்காதீங்க, கேட்காம. அப்போ நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன்ல, அந்த தேடுற அந்த இல்லையா? அப்போ இது கூட துக்கம் கொடுக்குற விஷயம்னு அப்போ தான் ஒரு பொருளை மாற்றி வைக்கிறது கூட அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொல்லிடணும். இல்லைன்னா தேடுறாங்கல்ல, அந்த நேரம் டென்ஷன் இல்லை. அப்போ தான் அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும்ல, துக்கம் கொடுக்காமல் இருக்கணும்னா. இப்போ பாபா சொல்கிறாரு, பூதங்கள் மனிதர்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். பிராமணராகி அந்த பூத காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது, சைத்தான் காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ நம்ம சொல்லலாம், கிறிஸ்தவர்களும் சொல்லலாம், சைத்தான்னா என்னன்னு தெரியுமா? இப்போ சொல்லுவாங்களே கிறிஸ்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவங்களாம் பார்த்து கடவுளை ஏற்றுக்காங்க, யாரும் அவன் சைத்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்களுக்கு புரியணும், சைத்தான்னா என்ன தெரியுமாங்க? மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறது தான் சைத்தான். இப்போ சொல்லுங்கள், அவங்க சைத்தானா நீங்கள் சைத்தானா? இல்லை, அவங்க கம்முன்னு இருக்கிறவங்கள பிடிச்சி சைத்தான் சொல்கிற. இப்போ சைத்தானா அப்போ சைத்தான் காரியங்களை செய்யக்கூடாது. விகாரத்தில் போகிறதன் மூலம் யக்கியத்தையே நீங்கள் தூய்மையற்றதாக ஆக்கிறீங்க. அதனால தான் ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா மதுபனுக்கு போகாமல் கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு யுக்தி. எடுத்தோடனே நீங்கள் தூய்மையாக இல்லை மெத்தேஜ், அதனால் கிச்சனுக்குள்ளே வரலன்னு சொன்னால் நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லையா? அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் மதுபனுக்கு போகிறது கண்டிப்பாக தூய்மையாக இருந்தால் தான் போகணும் அப்படின்னு நியமத்தை சொல்லி தான் கூப்பிடுவாங்க, இல்லாட்டினா வேண்டான்னு. அப்போ அவங்களே யுக்தியாக என்ன பண்ணுவாங்க, இல்லை பிரதர் வீட்டில் காசு இல்லை அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ ஏன் அவங்க கிச்சனுக்குள்ளே வந்து சமைச்சாங்கன்னா அந்த எண்ணம் வந்து மற்றவங்களை பாதிக்கும். அப்போ இது தூய்மையான இந்திர சபை இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, யஜ்யத்தை தூய்மையற்றதாக ஆக்கிடுவீங்க விகாரத்தில் போகிறதன் மூலமாக. அதனால் இதில் பயங்கர எச்சரிக்கை இருக்கணும். ஏன்னா பிராமணர் ஆகிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற காரியம் கிடையாது.
யஜ்யத்தில் யாருமே அசுத்தத்தை உண்டாக்கக்கூடாது. ஸோ பிராமணராக வாழ்கிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஆக்சுவலாக அந்த பிராமணர்கள் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையிலேருந்து தனிப்பட்டு தெரியும் இல்லையா? எப்படா இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். அப்போ இந்த பிராமணர் எப்படி இருக்கணும்? அதனால் அசுத்தத்தை உண்டாக்கவே கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, விகாரத்தை விட முடியலன்னு என்னை பார்க்கவே வராதுன்ட்டார். அது எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி. ஒரு டைமில் வந்து போர்டே போட்டுருவாங்களாம், யாருமே உள்ளே வர முடியாத மாதிரி. அதாவது பிரம்மகுமாரி சென்டருக்குள்ளே. இப்போ வந்து மதுபனுக்குள்ளே மட்டும்தான் தூய்மையற்றவர்கள் நுழையக்கூடாது. ஆனால் பிரம்மகுமாரி சென்டருக்குள்ளே இப்போ ஞானம் கேட்க புதுசாக போகிறவங்களும் விகாரியாக தானே போவாங்க. அதுவுமே டூ லேட் போட்டுருவாங்களாம், வர முடியாது, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு, அப்படி ஆகிடும். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய தண்டனை தானே இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, 5 விகாரங்களை எந்த விகாரமுமே இருக்கக்கூடாது, எக்ஸப்ஷனே கிடையாது. உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அம்மா வீட்டில் நான் இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. தீவிர சிவபக்தர், ஒரு தாத்தா பாட்டி. அவங்க சொல்லுவாங்க, இந்த பற்று இருக்குது பேர், அது ஒரு பாசி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஊந்துடுவோம். எவ்வளோ சூப்பரான ஞானம் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம 5 விகாரன்ற பாசி இருக்குதான்னு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா விழுந்துடும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, எந்த பூதத்துக்கும் இங்கே எக்ஸப்ஷன் கிடையாது இல்லையா? சரி, இந்த ஒரு ஜன்னல் தானே திறந்து வைக்கிறேன்னு வச்சுங்கனாலும் வந்துடும் மாயா, அந்த சர்வ வியாபியாச்சு. இப்போ பாபா சொல்கிறாரு, கோபப்பட்டா பரவாயில்லன்னு நீங்களே உங்களுக்கு சமாதானம் சொல்லிக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூதம் வந்தாலே நீங்கள் பிராமின்னே சொல்லிக்காதீங்கன்ற. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களாம், ஐயோ இது பயங்கரம், என்னங்க காமத்தெல்லாம் விட சொல்கிறீங்க, ரொம்ப பயங்கரமான குறிக்கோளாக இருக்குது. அந்த நாராயணன் சொல்ல மாட்டாங்க, இந்த இதுவே சொல்லுவாங்க. அது எப்படிங்க அப்படின்னா, அதுக்கு பாபா சொல்கிறாரு, அப்படியா நடக்க முடியலையா, போய் அசுத்தமானவர் ஆகு இல்லையா? இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குதுல்ல. இந்த ஞானத்தில் எப்பவுமே தூய்மையாக மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை பரப்பணும், தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பணும். இதுதான் நியமம். முடியலன்னா போ இல்லையா? கோபப்படாமல் எப்படி காரியத்தை நடத்தணும். அதுதான் மற்ற சென்டருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். மற்ற இயக்கத்துக்கும் பிரம்மகுமாரிகளுக்கும் உள்ளே போனாலே அன்பு தான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும் இல்லையா? பதித்த பாவன தந்தையுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. எந்த தந்தையுடைய குழந்தை? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற தந்தையுடைய தந்தைக்கு குழந்தை ஆகுறீங்கன்னா, தந்தைக்கு உதவி செய்யணும்னா நீங்களும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கணும். அப்போ நீங்கள் தூய்மையாக இருக்கணும், எந்த விதமான விகாரமும் இருக்கக்கூடாது. ஸோ காமம் மட்டும் விகாரம் இல்லை, 5மே எதுவுமே இருக்கக்கூடாது. சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைய வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான், கடைசி நேரம் அந்த கொலை பண்ணுற ஆத்மாவுக்கும் நான் அமைதியை கொடுக்க முடியணும். அப்போ நான் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் கொடுக்க முடியும். அப்போ பற்று இருந்துச்சுன்னா அவுட்டு இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் சிலர் பாபா குழந்தை ஆன உடனே விகாரத்தை விட்டுடுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, வந்த உடனே அந்த ஞானம் தெரிஞ்ச உடனே விட்டுறாங்க. நிறைய பேர் அதுக்கு முன்னாடியுமே விட்டுறாங்க. நான் ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன்னு புரிஞ்சுக்கணும். பாபா சூப்பராக சொல்கிறாங்க, பிராமணனாலே இதுதான் அர்த்தம், ஆனால் குழந்தைங்களுக்கு புரியலன்றதுனால இனிமேல்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன். எவ்வளோ பெரிய விஷயம், சூப்பர் இல்லையா? அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் இருக்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு பாதுகாப்புக்காக இருப்பாங்க இல்லையா? அந்த போலீஸும் மனுஷன்தான், அவங்களுக்குள்ளேயும் விகாரம் இருக்கும் தான். அதுக்காக விகார பார்வை பார்த்துட்டு இருந்தால் எல்லாரும் முதல்ல அந்த போலீஸ் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் இல்லையா? நான் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன், நான் அப்படி நடந்துக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி நாம் ஆன்மீக போலீஸ் இல்லையா? இப்போ நாம் எப்படி இருக்கணும்? அதனால பாபா சொல்கிறாரு, ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன்னு புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா போலீஸ்னே கூட போட்டுக்கோங்க
இல்லையா? ருத்ர ஞான யஜ்யம், சிவனே படைக்கிற யஜ்யத்தை பராமரிக்கிற பிராமணன் நான். சமசூப்பரான சேனைன்னு ஒன்று, இங்கே ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன். சிவனுடைய யஜ்யத்தை படைக்கிற பிராமணன்னா எவ்வளோ தூய்மையாக இருக்கணும்? சாதாரண யஜ்யத்தை படைக்கிற பிராமணனே தூய்மையாக இருப்பாங்கன்னா, அதனால் எப்பவுமே ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன்னு புரிஞ்சுக்கணும். மனம் உறுத்தும்படியான எந்த காரியமும் உங்கள் மூலமாக நடந்துடக்கூடாது. நான் தகுதியானவனா அப்படின்னு மனம்ங்கிற கண்ணாடியில் பார்க்கணும். ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு இருக்குதா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாரதத்தை தூய்மையாக்குறதுக்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேவையில் நான் இருக்கிறேன்ற நினைவுலையும் நீங்கள் இருக்கணும். பாபா நினைவுலையும் நீங்கள் இருக்கணும். என்ன மாதிரி சேவையில் நான் இருக்கிறேன், அப்போ நான் தூய்மையின் நீரூற்றாக இருக்கணும். அங்கேருந்து தண்ணி, இனிமையான தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வாங்க பாருங்க ஒரு சில ஊற்றில், அந்த மாதிரி இனிமைத்தன்மை பொங்கி வழியணும். அது எப்போ வரும்? தூய்மை இருந்தால் தான் வரும், இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், சந்நியாசிகள் தூய்மையாக தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் அப்பாவை தெரிஞ்சுக்கல. அடயோகம் முதலானவை நிறைய செய்கிறாங்க, இருந்தாலும் பாவம் எதையுமே அடையிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வெறும் தூய்மையாக இருந்து என்னை நினைவு செய்யுங்கன்ற உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? எவ்வளோ பெரிய பதவி கிடைக்கிறாங்க, அவங்க எதுவுமே அடையாமலே அவங்க அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. பெண்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, இப்படி குனிஞ்சிக்கிட்டே பேசுவாங்களாம், கண்ணை மூடிக்கிட்டே பேசுவாங்களாம் ஒரு சில துறவிகள். பாபா சொல்கிறார், இப்போ பாருங்க. ஆனால் அப்படி பாபா இருக்க சொல்லலை, பட் ஆத்ம உணர்வு, இல்லையா? எவ்வளோ கடுமையான ஹடயோகம் பண்ணுறாங்க. பல நாட்கள் மாதங்களாக சாப்பிடாம பச்சை தண்ணி குடிக்காமலாம் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குத்தான் தெரியும், சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிற அப்பாவே இப்போ வந்திருக்கிறாரு. நாம் அந்த பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க, சுகதாமத்தை சார்ந்தவர்களாக இருந்தவங்க இப்போ துக்கதாமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். சீதை வந்து ராவண ராஜ்யத்தில் இருக்கும்போது அடிக்கடி நான் எப்படியெல்லாம் இருந்த ராமன் கூட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சத்தியுக ஏன் பாபா சத்தியுகத்தை நினைவு செய்யுங்கன்றாரு? நான் அங்கே இருந்தேன், என்னை கடத்திட்டு வந்து இவன் இப்படி கெடுத்துட்டான், சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அங்கே பார்த்தா சீதை வந்து ஒரு ராஜமாதான், அவங்களும் அரக்கி தான், பட் ஆனால் அவங்க கொஞ்சம் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்ன, மனசுக்குள்ளே நாம் அதை பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறேன், அந்த மாதிரி முன்னுதாரணமாக உண்மையிலே என்னுடைய நடத்தை இருக்குதா? ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய நடத்தை இருக்குதா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது அசுரக்காரியம் எண்ணிலிருந்து வெளிப்பட்டுதா? அதுதான் இன்னைக்கு ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறோம். பாப்தாதா குல்ஜார் தாதி உடம்புல இருக்கும்போது குல்ஜார் தாதி உடம்பு பாப்தாதாவுடைய குணாதிசயத்தை தான் வெளிப்படுத்தும். அந்த மாதிரி நான் பாபாவோட இணைஞ்சு அப்படி இருந்தால் தான் அங்கே பாபா இருக்காருன்னு ஒத்துக்குவாங்க. அதாவது நான் பாபாவோட இணைஞ்சு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அசுர காரியங்கள் பண்ணுறீங்கன்னா பாபாவோட இணைஞ்சு இருக்கிறீங்கன்னு யார் நம்புறது? இறைத்தன்மை வெளிப்பட்டால் தான் இறைவனோட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணுங்க. ஒட்டுமொத்த பாரதத்தையும் தூய்மை ஆக்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்பா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லையா? தூய்மையாகவும் இருக்கணும், நடத்தையும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே அப்பா நினைவு மட்டுமே இருந்துச்சுன்னா மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா அப்பா நினைவு இல்லாமல் கடுமையாக இருந்து தூய்மையாக வைராக்கியத்தோடு இருந்தாங்க சன்னியாசிகள், ஆனால் எதையுமே அடையலை. ஏன்னா நமக்கு சும்மா ஒரு ஜென்மந்தான், அதுவும் கொஞ்ச நேரம் தான் தூய்மையாக இருக்கிறோம். ஆனால் அவங்க ஜென்மமாக தூய்மையாக மட்டுமே இருக்கிறவங்க சன்னியாசிகள். இப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கு, இல்லையா? பெரிய தியாகிகள் அவங்க, அப்பாவை தெரிஞ்சிக்காதனால. அப்போ அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன இந்த ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது? அவங்க பண்ணுற அடயோகத்தை உங்களால் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு அந்த கஷ்டமாக கொடுக்குறேன். எப்படி சூப்பராக சொல்லிப்பாங்க. உங்கள் வீட்டை நான் நினைக்க சொல்கிறேன். சாந்தி தாமத்தில் இருந்தவங்க உங்களை மீண்டும் நான் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். அது சுத்தமான வீடு, அதனால் இப்போ சுத்தமாக இருங்கன்னு சொல்கிறேன். சுத்தமாக இருந்ததுனால தான் முதல்ல வந்து சுகதாமத்தின் அதிபதியாக இருந்தீங்க.
ராவணன் கிட்ட ஏமாந்து இப்ப துக்கதாமத்துல இருக்கிறீங்க. நான் சங்கமயுகத்துல வந்து மீண்டும் உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். இந்த சிந்தனை மட்டும் உங்களுக்கு எப்பவுமே புத்தியில சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்பவுமே புன்சிரிப்போட இருப்பீங்க. பார்த்தா அப்படியே நீங்க அந்த ராமாயணம் பாருங்க, அப்படியே மெய்சில் இருக்கும். சீதையை வந்து ஒவ்வொரு தடவை ராவணன் ஒவ்வொருத்தர் மூலமா அனுப்புவான். போ சீதையை தயார்படுத்தி எடுத்துட்டு வா. அப்போ வந்து சீதை கல்யாணம் வேணுமா அவனுக்கு, போய் அவன்கிட்ட சொல்லு வரான் என்னுடைய கணவன் வந்து அவனை அழிக்க போறான்னு சொல்லு. இப்படி கேட்டோன்னு ஊன்னு துடிப்பான் ராவணன். எப்படி இல்லையா? அப்ப இந்த சிந்தனை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா சதா குஷியா இருப்பீங்க, ராவணனுடைய கவர்ச்சியில சிக்காம இருப்பீங்க. ஏன்னா வந்துட்டாரு, நான் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன இல்லையா? ராவணன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க? அப்ப இந்த சிந்தனை ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த புன்சிரிப்பு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும்ன்றார் பாபா. பாபான்னு சொன்னாலே குஷியில நிறைஞ்சிடுவீங்க. நாம பாபாவுடைய குழந்தைங்கன்னு அவருக்கு பயங்கர மகிழ்ச்சி உண்டாகும். இந்த சிந்தனையிலே இருக்கிறவங்க, பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க. அதனால பாபா சொல்றாரு, இது எப்பவுமே இருக்கணும்னா அதுக்கு ஒரு யுக்தி சொல்லவா? இந்த சிந்தனை எப்பவுமே இருக்கணும்னா யாரு கிடைச்சாலும் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. சூப்பர் இல்லையா? ஓடி போய் உங்ககிட்ட வந்தால ஐயோ அவங்களான்ட்டு இல்லையா, ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வீணானவங்க ஏன் வர போறாங்க? சூப்பர் இல்ல? ஆட நீங்க வேற, எங்க மாமாவுக்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணா, ஐயோ அவன்கிட்ட ஃபோன் பண்ணா அறுத்துருவான் ஐயா ஐயான்னு சொல்லி. அதாவது என்னது, வள்ளலாருடைய பக்தர் அவரு. அப்ப அந்த மாதிரி நீங்க இருங்க, வீண் விஷயம் தானாவே போயிடும். இல்ல எடுத்த உடனே பாபா சொல்ற என்ன பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே பாபா படி பேசிக்கிட்டே இருங்க, தானா அதே இருக்கும் இல்லையா? நான் பாபா சொல்ற கொடுத்தபடி இருங்க. ஆம், சிலர் நகைச்சுவையாகவும் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்க ஞானத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு சிரிப்பா கூட இருக்கும். ஏன்னா இது புது விஷயமா இருக்குது இல்ல? ஏன்னா பாவம் அவங்களுக்கு வந்து பகவானே வந்து சொல்லி கொடுக்குறாருன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் ஒருபோதும் வந்து கற்பிப்பதில்லை. அவங்க கிருஷ்ணர் வந்து மறுபடியும் சொல்லுவாருன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம யுக்தியில இந்த சிந்தனை தூய்மை கோபம் இல்லாம இருக்கிறது, இதை வந்து எந்த அளவுக்கு ஆழமா பதிய வைக்கிறார் பாபா. அதுக்கு தான் ஒரு வாணி ஒரு தடவை படிக்கும்போதே இப்படி இருக்குது. ஆனா இன்னைக்கு தான் பார்த்தா கோபம் வர்ற மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். அப்ப அதுக்கு தான் பாபா சார் ஒரு தடவை கேட்டிங்கன்னா பிரஜை தான் அவங்க. அப்ப திரும்ப திரும்ப இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணா ஹெட்செட் போட்டு அதை கேட்டுட்டு ஒரு வினாடி கூட வீணா விட்டுறக்கூடாது. முழுக்க முழுக்க சேவையும் ஞான சிந்தனையும் பாபா நினைவு இதிலே இருக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணராக ஆன பின்பு. இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். நான் ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன். கேட்க பயங்கரமா இல்லை? ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணனா ஆன பிறகு மனதை உறுத்தும்படியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, எந்த பூதத்துக்கும் வசப்படக்கூடாது. ஏன்னா பூதத்தை விரட்டுறவங்க நீங்களே பூதத்தின் வசமான இல்லை. பேய் ஓட்டுறவனுக்கே பேய் பிடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி இல்லை, அவன் மிரட்டுல பேய் ஓடிடும். அவன் என்ன தைரியத்தில் கூப்பிடுறான் பேய் ஓட்டுறதுக்கு வாங்க என்ட்டு. அப்போ அவன் கத்தி அழுதாவது துரத்திடுவான் அதை இல்லையா? இதோ உள்ளுக்குள்ள பயம் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை காட்டிக்கவே மாட்டான் இல்லையா? அவனை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். கிறிஸ்தவர்கள் ஓட்டுறாங்களே, ஓ போ பிதாவின் பேரை சொல்கிறேன் போது அதுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா இதே ஆத்மா தானே நம்ம கிட்ட சொல்லும் போதே நமக்கு பயம் வருதுன்னா ஆத்மா தானே உள்ள பிரவேசமாகுது. ஸோ அதுக்கு அந்த பயம் வந்துடுது. ஐயோ இவன் ஏதோ பண்றான் அப்படி இருக்குன்னு ஓடி போயிடும். அந்த மாதிரி எந்த போதத்துக்கும் வசப்படக்கூடாது. மிரட்டிக்கிட்டே இருங்க.
நான் யாருன்னு நினைச்சேன். ஒரு உருவம் கொடுங்க. ராவணன் அங்கே நீங்கள் அந்த ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பல்லு இருக்கிறது ஒரு மாதிரி அப்படியே பயமுறுத்த மாதிரி, அது மாதிரி ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உருவத்தை கொடுங்க, மிரட்டுங்க, ஓட்டுங்க. எந்த பூதத்துக்கும் வசப்படக்கூடாது. அடுத்த பயிற்சி அதான் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். எனக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது, அதுவே வருது. ஆனால் அது ஒரு பேய் தான். பதித பாவன தந்தையின் உதவியாளராக ஆகணும்னா எப்பவுமே நீங்கள் தூய்மையாகவும் இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அந்த அம்மா நான் உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு அவன் விட்டு ஏதோன்ட்டு பேசிகிட்டு இருக்குது, யார்கிட்டாவது கேட்க சொல்லுமா? ஒரு சிரிச்ச முகத்தோடு பேசினா தானே கேட்கணும்னு தோணுன்னுவாங்க இல்லையா? அதனால் எப்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், தூய்மையாகவும் இருக்கணும். ஞானத்தை சிந்தனை செஞ்சு புன்சிரிப்போடு இருக்கணும். அப்போ எப்பவும் சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தானாகவே உங்கள் முகம் ஜொலிச்சிக்கிட்டே இருக்கும், குஷியாக இருக்கும் இல்லையா? ரோட்டில் போகிறவங்களாம் என்ன திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? ஸோ அந்த சிந்தனை வந்துக்கிட்டு அப்படி இருக்கணும். வரதானம் மனம், புத்தி, சமஸ்காரங்கள் மற்றும் அனைத்து கர்மேந்திரியங்களையும் ஒழுங்குமுறைப்படி நடத்தக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். இது ஆக்சுவலாக இப்போ பண்ணுற ப்ராக்டிஸு. சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் தமது யோக சக்தியின் மூலம் அனைத்து கர்மேந்திரியங்களையும் கட்டளைப்படி நடத்துவாங்க. வெறும் ஸ்தூலமான கர்மேந்திரியங்களை மட்டும் இல்லை, மனம், புத்தி, சமஸ்காரங்களை கூட ராஜ்ய அதிகாரியின் வழிப்படி அல்லது விதிப்படி நடத்துவாங்க. அவங்க ஒரு பொழுதும் சமஸ்காரங்களுக்கு வசப்பட மாட்டாங்க. ஆனால் சமஸ்காரங்களை தன் வசப்படுத்தி உயர்வான விதிமுறைப்படி காரியத்தில் ஈடுபடுத்துவாங்க. உயர்வான சமஸ்காரங்களுக்கு தகுந்தாற் போல சம்பந்தம் தொடர்பில் வருவாங்க. சுயராஜ்ய அதிகாரிகளுக்கு கனவுல கூட தவறு ஏற்பட வாய்ப்பில்லை. பவர்ஃபுல்லான வரதான். ஸ்லோகன் பாருங்க. பணிவுத்தன்மையின் விசேஷ தன்மையை தாரணை செஞ்சு வந்தீங்கன்னா வெற்றி கிடைத்தபடி இருக்கும். பணிவு 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 அதுதான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு அவசியம் இந்த கடைசி நேரத்தில். ஏன்னா உலகம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த பணிவுத்தன்மை எந்த சினிமா பாட்டிலே வரும், நிலை உயரும்போது பணிவு கந்தால் உலகம் உன்னை வணங்குன்ற மாதிரி ஏதோ ஒன்று வரும், ஞாபகம் இல்லை இப்போ. சரி, இப்போ பாபா சொல்றாரு பணிவுத்தன்மையின் பணிவும் வர வேண்டும் தோழான்னு வரும் இல்லையா? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் தோழா. அதான் பதவி எந்த அளவுக்கு உயர வருதோ அந்த அளவுக்கு பணிவும் வரணும். அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு பணிவுத்தன்மையின் விசேஷத்தன்மையை நீங்கள் தாரணை செஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி கிடைச்சபடி இருக்கும். அதுதான் பணிவு, அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? பார்த்தீங்கன்னா அரசியல்லையுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த பணிவுக்கு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? எம்ஜிஆரை சொல்லுவாங்க, அவர் அவ்வளோ பணிவாக இருப்பாராம். யாருக்குமே ஒரு அன்பாக வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாராம். அவர் திட்டவே வந்தாலுமே கூட. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவர் ஏடக்கூடமாக கேள்வி கேட்குற நிருபர்கள் வந்தாலும் சரி, அதே மாதிரி ஒருத்தருக்கு அவர் எப்பயோ ஒரு தடவை யாருக்கோ சப்போர்ட் பண்ணாராம். உடனே மேலேருந்து ஃபோன் வந்துச்சா, நீனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவன் என்னை எதிர்த்து நிற்கிறான், நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சென்ட்ரல் எலெக்ஷனுக்கு. உடனே ஃபோன் பண்ணி இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் யாரையும் பகைச்சிக்க விரும்பல அப்படின்னு வாங்கினாராம். ஸோ சும்மா கிடையாது, அந்த பதவி இருக்கிறாங்கன்னா அந்த பணிவு தான் அப்படி உயர்த்துது எல்லாருமே. இப்போ பாபா சொல்றாரு வரதானம் பாருங்க, சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள், நான் சுயராஜ்ய அதிகாரின்றது ஒரு பயங்கரமான ஒரு சோமானம். சுயம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, கர்மேந்திரங்கள் மனம் புத்தி. நான் நில்லுனா நின்னுணும். இன்னைக்கு பண்ண 3 பாயிண்ட்ல அது ஒன்று இல்லையா? அவங்க ஸ்தூல கர்மேந்திரியங்கள் மட்டும் கிடையாது, சூக்ஷ்ம ஞானேந்திரியங்கள். மனம் புத்தி ஞானேந்திரியங்கள் சூக்ஷ்மமாக இருக்கிறது இல்லையா? கண்ணு காதெல்லாம் பார்க்கும் தெரியும்,
அந்த சூக்ஷ்ம ஞானேந்திரியங்களை கூட யோக பலத்தின் மூலம் பாபாவுடைய கட்டளைப்படி நடத்துவாங்களாம், விதிப்படி நடத்துவாங்க. ஒரு பொழுதும் விகார சமஸ்காரங்களின் வசமாகவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சமஸ்காரங்களை தன் வசப்படுத்தி உயர்வான விதிமுறைப்படி காரியத்தில் ஈடுபடுத்துவாங்க இல்லையா? அப்போ பாருங்க, ஒரு எண்ணம் வருது, வீண் எண்ணம் வருது. இல்லை, நான் யார்? ருத்ர ஞான யஜ்யத்தின் பிராமணன், சுயராஜ்ய அதிகாரி, நான் அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ என்ன நினைக்கணும்? பாபா என்ன சொல்லியிருக்கார்? அப்படி நினைத்தா அந்த பாபாவுடைய வழிபடியே எண்ணத்தை மாற்றிடுவாங்க, டக்குன்னு மாற்றிடுவாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதே மாதிரி சம்பந்தம் தொடர்பில் வரும்பொழுதும் உயர்வான சமஸ்காரங்களுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. அவங்க எப்படி வேணாலும் வருவாங்க. ஆனால் அவங்க கிட்ட நான் பேசிட்டு போன அப்புறம் ஒரு நாராயணன் கிட்ட பேசிட்டு போன மாதிரி அல்லது பாபா கிட்டே பேசிட்டு போன அனுபவம் தான் ஆகணும். அந்த மாதிரி தொடர்பில் வருவாங்க. அவங்க துக்கம் கொடுக்க வந்திருக்கலாம். அம்மாவுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லார்கிட்டையுமே அவங்க அம்மாவாக தான் நடந்துக்கிட்டாங்க, அன்பின் சொரூபமாக தான் நடந்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்க நான் ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு, இயக்கத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு, இயக்கத்தின் தலைவி அவங்க இல்லையா? இந்த இயக்கத்தை நடக்க விடாமல் பண்ணுறேன் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மம்மா உனக்கு தான் தெரியுமா, எனக்கும் தான் வக்கீல்லாம் தெரியும், போலீஸ்லாம் தெரியும், நீ ஏன் நான் பார்த்துக்கலாமா நான் சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. குழந்தை அந்த அன்பு வைப்ரேஷனில் முதல்ல அப்படியே குழந்தை ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேசுறது. எப்படி சிவபாபா இப்போ தாதி உடம்புல பேசும்போது முதல்ல திருஷ்டி, அதுக்கப்புறம் தான் பேசுது. பேசலாமா வேண்டாமன்றதெல்லாம் அப்புறம். பாபா குழந்தைங்களே முக்கால்வாசி பேர் திருஷ்டிக்காக தான் பாப்தாதா மீட்டுக்கே போகிறாங்க. இது பெரிய அதிசயம் ஆனா இல்லையா? அது முடிஞ்சோடனே கிளம்பிடுறாங்க. அப்போ ஏன்னா நமக்கு தான் ஹிந்தி தெரியாதுல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் படிச்சுக்கலான்ட்டு வந்துடுறாங்க. அப்போ பாபா குழந்தைங்களே எதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க? சக்திக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அமைதிக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அது ஒன்று வச்சுக்கணும். ஒரு வினாடியும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் ஒன்று சொல்லிட்டு பேசுங்க. பாபா நான் உன் நினைவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுங்க. பாபா உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு பேசுங்க. அப்படி வரும். அப்போ அவங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கும்? சாதாரண நடத்தை வெளிப்படாது. கனவுல கூட அவங்க தப்பாக நடந்துக்க மாட்டாங்க. கனவுல கூட இந்த 5 விகாரத்தின் அம்சம் கூட வெளிப்படாது. கனவுலையும் நான் சுயராஜ்ய அதிகாரின்னு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா விகாரங்களை தன் வசப்படுத்திடுவாங்க. விகாரங்களின் வசமாக இவங்க ஆகிட மாட்டாங்க இல்லையா? பகைவனை நண்பனை ஆக்கிடுவாங்க, காமத்தை தூய்மையாக ஆக்கிடுவாங்க, கோபத்தை அமைதியாக்கிடுவாங்க, அப்படியே மாற்றிடுவாங்க. இது எனக்குள்ளே வந்தா, மற்றவங்களுக்குள்ளே வந்தா அதையும் என்னுடைய குணமாக நினைத்து மாற்றுவாங்க. சூப்பர் இல்லை? அப்போ கோபம், இப்போ கோப எண்ணம் எனக்கு வருது, நான் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லி நான் அமைதியாக்கிட்டேன். மற்றவங்களுக்கு கோபம் வருது, அப்போவும் நான் சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்லுங்கள். அது என்னுடைய கோபம்னு புரிஞ்சுக்கோங்க. எண்ணம் தானே மொத்தம். இங்கே வந்த எண்ணமாக இருந்தால் என்ன, அங்கே வந்தால் என்னென்னா நான் சுயராஜ்ய அதிகாரி, கட்டுப்பாடை இழக்க மாட்டேன், அமைதியாக இருக்கிறேன். நீங்கள் கட்டுப்பாடை இழக்காமல் அமைதியாக உருவாக்குற ஒரு வார்த்தை அந்த ஆத்மா அப்படியே இறக்கிட்டே வரும். இறக்கிட்டே அந்த ஆத்மா போகும்போது அமைதியாக தான் பேசிட்டு போகுங்கிட்ட. கொஞ்சம் உங்களை மறந்து ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா மாட்டிக்குங்க. அதுதான். ஸோ மனம் புத்தி உட்பட எல்லா கர்மேந்திரியங்களையும் தன் வசப்படி தான் நடத்துவாங்க. யோக பலத்தின் மூலமாக நடத்துவாங்க. யோகம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் தான் இருக்குது எல்லாமே. ஸ்லோகன் என்ன சொன்னார்? தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கணுமா? எந்த சூழ்நிலையிலும் பணிவை இழந்துடாது. உன்னுடைய பாதுகாப்புக்கு அவசியமே பணிவு தான். நீங்கள் பணியலைனாலும் பாபா பணியை வச்சிடுவார், நாடகம் பணியை வச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாமளே பண்ணிடுறது தான் பெட்டர் இல்லையா? இந்த விசேஷத்தன்மையை மட்டும் நீங்கள் தாரணை செஞ்சுக்கிட்டே இருங்க, வெற்றி கிடைச்சபடியே இருக்கும். இதுதான். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.